Let's read from the Gospel according to St. Luke chapter 9 and verse 23. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். Them all, if any man will come after me, let him deny himself and take up his cross daily and follow me. As we all already know, the subject under which we are studying the word of God these days is the cross. உங்களில் எல்லாருக்கும் அறிந்திருக்கிறபடி நாம் இந்த நாட்களில் சிலுவை என்கிற மைய தலைப்பை வைத்து கர்த்தருடைய வார்த்தையை படித்துக் கொண்டு வருகிறோம். Whose cross? யாருடைய சிலுவை? The cross of Jesus and the crosses that we have to carry. இயேசுவின் சிலுவை மட்டுமல்ல, நாம் சுமக்க வேண்டிய சிலுவைகள். Yesterday we focused on the cross that Jesus carried. நேற்றைக்கு இயேசு சுமந்ததான சிலுவையின் மேல் நாம் அதிகமாக கவனம் செலுத்தினோம். And every day we will be focusing on the cross of Jesus. ஒவ்வொரு நாளும் இயேசுவின் சிலுவையின் மேல் தான் நாம் கவனம் செலுத்த இருக்கிறோம். But today and tomorrow we will also consider how we have to carry our crosses. ஆனால் இன்றைக்கும் நாளைக்கும் நாம் எப்படி நம்முடைய சிலுவைகளை சுமக்க வேண்டும் என்பதையும் நாம் சேர்த்து சிந்திக்க போகிறோம். Today the sub theme under which we will study the word of God or the cross is his cross and my cross. இன்றைக்கு சிலுவை என்கிற தலைப்பை அவருடைய சிலுவையும் என்னுடைய சிலுவையும் என்கிற உபதலைப்பை வைத்து நாம் படிக்க போகிறோம். And God willing, tomorrow we will study the word of God under the sub theme the crucified life. நாளைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கை என்கிற உபதலைப்பை வைத்து நாம் தேவனுடைய வார்த்தையை படிக்க போகிறோம். Just like Jesus carried his cross and was crucified on it eventually, இயேசு எப்படி தம்முடைய சிலுவையை சுமந்து கடைசியில் அந்த சிலுவையில் அறையப்பட்டாரோ, we also have been given crosses to carry in life, and at the end of that we have to be crucified as well. நாமும் கூட நம்முடைய ஜீவியத்தில் சுமக்கும்படியாக சிலுவைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாமும் கூட கடைசியாக சிலுவையில் அறையப்பட வேண்டும். The cross that Jesus carried is different from the cross that we carry. நாம் சுமக்கிறதான சிலுவை இயேசு சுமந்ததான சிலுவையை விட வித்தியாசமானதாக இருக்கிறது. The reason why Jesus carried his cross was different, and the reason why we carry our crosses is different. மறுவார்த்தையில் இயேசு ஏன் தம்முடைய சிலுவையை சுமந்தார் என்பதற்கான காரணம் நாம் நம்முடைய சிலுவைகளை சுமக்கிறதற்கான காரணத்தை விட மாறுபட்டதாக இருக்கிறது. And each of us have crosses to carry, and each cross is different. மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவரும் சுமக்க வேண்டிய சிலுவைகள் இருக்கிறது. நாம் ஒவ்வொருவருடைய சிலுவையும் ஒன்றுக்கொன்று வித்தியாசப்படுகிறது. That is, we all have been given a cross to carry by God based on our personality. நம்முடைய ஆள் தத்துவத்தின் அடிப்படையில் நாம் எல்லாரும் சுமக்கக்கூடிய சிலுவைகள் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. However, one thing we must realize is that the crosses that God has given us to carry proceeds from the cross of Christ. ஆனால் நாம் உணர வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், நாம் சுமக்கும்படியாக தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவைகள் கிறிஸ்துவின் சிலுவையிலிருந்து தான் புறப்பட்டு வருகிறது. That means God has given us crosses to carry, and that cross has a meaning in our life, and it has a power in our life. That meaning and power is derived from the cross of Christ. அதாவது தேவன் நமக்கு சுமக்கும்படி கொடுத்திருக்கிறதான சிலுவை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அர்த்தமுடையதா இருக்கிறது. அது வல்லமையுடையதாகவும் இருக்கிறது. அந்த சிலுவையின் அர்த்தமும் வல்லமையும் கிறிஸ்துவின் சிலுவையிலிருந்தே புறப்பட்டு வருகிறது. The moment we hear that we have been given crosses to carry, we get an uneasy feeling. நமக்கு சுமக்கும்படியாக சிலுவைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்று கேள்விப்பட்ட உடனே நமக்கு நாம் அசௌகரியமாக உணர்கிறோம். Many people ask questions like, doesn't God want us to be happy? Why does he allow suffering in our life? Is he sadistic or in his attitude? That is, does he like us being seen in pain? அதாவது பலரும் உடனே கேட்கிற கேள்வி என்னவென்று சொன்னால், தேவன் ஏன் நாம் சந்தோஷமாக வாழ்வதை விரும்புகிறது இல்லையா? ஏன் அவர் நமக்கு இப்படிப்பட்ட துன்பங்களை அல்லது
பாடுகளை அனுமதிக்க வேண்டும். நாம் கஷ்டப்படுவதை பார்த்து சந்தோஷப்படுகிற ஒரு சாடிஸ்டிக் மனப்பான்மை உள்ள தேவனாக அவர் இருக்கிறாரா? Why did God make a world full of sufferings? ஏன் பாடுகள் நிறைந்த ஒரு உலகத்தை தேவன் படைத்தார்? Although there are elaborate answers to these questions, இந்த கேள்விகளுக்கு விளக்கமான பதில்கள் இருக்கிறது. ஆனாலும் கூட I would like to give you a short answer for this, and the whole study is an answer to this question. இன்றைய வேத பாடம் முழுவதும் இந்த கேள்விக்கான விடையா இருந்தாலும் இதற்கான ஒரு சுருக்கமான பதிலை நான் கொடுக்கவும் விரும்புகிறேன். God did not create sufferings. God did not create a world full of sufferings. தேவன் பாடுகளை படைக்கவில்லை, அல்லது பாடுகள் நிறைந்த ஒரு உலகத்தை அவர் படைக்கவில்லை. Man is responsible for all the sufferings of this world. இந்த உலகத்தில் இருக்கிறதான பாடுகள் எல்லாவற்றுக்கும் மனிதனே உத்தரவாதி ஆவான். All the sufferings are a consequence of man's sin, including natural calamities. இயற்கை சீற்றங்கள், இயற்கை பேரழிவுகள் உட்பட எல்லா பாடுகளும் துன்பங்களும் இவைகளுக்கான காரணம் மனிதனுடைய பாவம். There is a subject called quantum physics which says nature is connected. இயற்பியல்லே குவாண்டம் பிசிக்ஸ் என்கிற ஒரு பிரிவு இருக்கிறது. அதனுடைய கோட்பாடு என்னவென்றால் இயற்கை ஒன்றுக்கொன்று சம்பந்தம் உடையது, அது இணைக்கப்பட்டதாகவே இருக்கிறது. That means via the spirit world what I do affects the universe. அதாவது ஆவி உலகத்தின் வாயிலாக நான் என்ன செய்கிறேனோ அது முழு அண்ட சராசரத்தையுமே பாதிக்கிறது. What Adam, the first man, did not affect just Adam. It did not just affect Adam and Eve. It affected all of mankind. It affected nature. It affected the planet. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் முதல் மனிதன் ஆதாம் செய்த பாவம் அவனை மாத்திரம் பாதிக்கவில்லை, அல்லது ஆதாமையும் ஏவாளையும் மாத்திரம் பாதித்து அது நின்று விடவில்லை. அது நம்ம எல்லாரையும் பாதித்தது, அது இயற்கையை பாதித்தது, அது இந்த பூமி என்கிற கிரகத்தையும் பாதித்திருக்கிறது. So the cause for all the sufferings of this world is not God. We are the cause. எனவே இந்த உலகத்தில் இருக்கிறதான எல்லா பாடுகளுக்குமான காரணம் தேவன் அல்ல, நாமே காரணம். In fact, the first person to suffer was God, not man. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பாடுபட்ட முதல் நபர் மனிதன் அல்ல, தேவன்தான். When Adam and Eve ate the forbidden fruit, it was God who was first affected because his heart broke, because he made man for love and man became a traitor. விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை முதலாவதாக இந்த ஆதி மனிதன் ஆதாமும் ஏவாளும் புசித்த போது முதலாவது பாடுபட்டது தேவன்தான். ஏனென்றால் அவருடைய இருதயம் உடைக்கப்பட்டது. ஏனென்றால் அன்பின் நிமித்தம் தம்மை மறுபடியும் நேசிக்கும்படியாக உருவாக்கப்பட்ட அந்த மனிதன் இப்பொழுது துரோகியாக மாறிவிட்டானே என்று அவருடைய இருதயம் உடைக்கப்பட்டது. Now when I look at you and you look at me, you only see the body. நான் உங்களை பார்க்கும்போது அல்லது நீங்கள் என்னை பார்க்கும்போது நாம் ஒரு சரீரத்தை தான் காண்கிறோம். But each one of us, apart from the body, has what is called a personality. ஆனால் நம்முடைய சரீரத்தை தவிர்த்து நாம் எல்லாருக்கும் ஒரு ஆளுமை அல்லது ஒரு ஆள் தத்துவம் உண்டு. Our character, நம்முடைய சுபாவம், our attitudes, நம்முடைய மனப்பான்மைகள், our likes and dislikes and our preferences, our choices, நம்முடைய விருப்பங்கள் வெறுப்புகள், நம்ம எதற்கு முதலுரிமை கொடுக்கிறோம், நாம் எதை தெரிந்து கொள்கிறோம், our habits, நம்முடைய பழக்க வழக்கங்கள், and many other such things make up our personality. இவைகள் எல்லாம் சேர்ந்து தான் நம்முடைய பர்சனாலிட்டி அல்லது ஆளுமையாக மாறுகிறது. But unfortunately, all of us have unique personalities, but unfortunately every personality of every human being has been tarnished or stained by the sin that Adam committed. நாம் எல்லாருக்குமே இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குமே தனித்துவம் வாய்ந்த ஒரு பர்சனாலிட்டி, ஒரு ஆள் தத்துவம் இருந்தாலும் அந்த ஆளுமையானது ஒவ்வொரு மனிதனை எடுத்துக்கொண்டாலும் ஆதாமிலிருந்து இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனையும் அந்த பாவம் என்கிற ஒரு காரியம் அவனுடைய அந்த பர்சனாலிட்டியை, அந்த ஆளுமையை அது பாதித்திருக்கிறது, கலங்கப்படுத்தி இருக்கிறது. Although God made man upright and without sin, because of Adam's disobedience, it started passing on to all mankind and has spread into every human being. So every man is not just a personality, he is a fallen personality. ஆதாம் துவங்கி அவன் செய்ததான அந்த பாவமானது ஒவ்வொரு மனிதனுக்கும் தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்டு வந்திருக்கிறபடினால்
நாம் எல்லாருமே தனித்துவம் வாய்ந்த ஒரு ஆளுமையுடன் உருவாக்கப்பட்டிருந்தாலும் நாம் எல்லாருக்கும் ஒரு ஆளுமை இருக்கிறது என்பது மாத்திரமல்ல, அது விழுந்து போன ஒரு ஆளுமையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். So I have what is called sin in me, that is the potential to sin. Even a baby has it when it is born, but the baby does not have a thinking capacity and an active ability to commit sin. But the potential to commit sin is in every human being, including babies. நமக்குள்ளே பாவம் வாசமாய் இருக்கிறது என்று சொல்லும்போது அது கிரியைகளில் இருக்கிற பாவங்கள் மட்டுமல்ல, பாவம் செய்யக்கூடிய ஒரு தன்மை அல்லது இயல்பு நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது. இப்பொழுது தான் பிறந்த ஒரு குழந்தையை நாம் எடுத்துக்கொண்டால் கூட அதற்கு பாவங்களை கிரியையில் செய்யக்கூடிய பலன் இல்லாவிட்டாலும் பாவம் செய்யக்கூடிய இயல்பு அதற்குள்ளே இருக்கிறது. அந்த பாவ சுபாவத்தோடு தான் அது பிறக்கிறது. And as we grow, நாம் வளர வளர, as we have the capacity to think and make choices, this sin manifests itself in works in our life. சிந்திக்கவும் மற்றும் தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமையையும் நாம் பெறும்போது குடிகொண்டிருக்கிற இந்த பாவம் அல்லது பாவம் செய்யக்கூடியதான அந்த பலன், அந்த இயல்பு கிரியைகளில் பாவங்களாக வெளிப்பட ஆரம்பிக்கிறது. And finally, when our personality appears, it's a stained, fallen personality. கடைசியாக நமக்கென்று ஒரு பர்சனாலிட்டி உருவாகும் போது அது விழுந்ததான அல்லது கலங்கம் விளைவிக்கப்பட்டதான ஒரு பர்சனாலிட்டியாக அது இருக்கிறது. This fallen personality is what the Bible calls the old man. இந்த விழுந்து போன ஆளுமையை தான் வேதம் பழைய மனுஷன் என்று குறிப்பிடுகிறது. This sin of Adam has been passed on through every human being by birth, and it has spread all over every man in his outer being and in his inner personality also. இந்த ஆதாமின் பாவமானது பிறப்பின் வாயிலாக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அது கடத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது உலகத்தில் பிறக்கிறதான ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அந்த இயல்பு இருக்கிறது. அது அவனுடைய உள்ளான மனுஷனுக்குள் அல்லது அவனுடைய ஆளுமைக்குள்ளும் இருக்கிறது. அவனுடைய வெளியரங்கமான கிரியைகளிலும் நாளிடைவில் அது வெளிப்பட ஆரம்பிக்கிறது. So like a fourth stage cancer, this nature of sinning or the potential to sin has spread all over me, into my thinking, into my emotions, in my decisions, in my planning, in my body, in my soul, in my spirit. In every area the sin has spread, and that spread sin has given rise to my fallen personality, which is the old man. எப்படி இந்த 4ஆம் கட்ட புற்றுநோயானது ஒரு மனிதனுடைய சரீரம் முழுவதிலும் பரம்பி விடுகிறதோ, அது முழு சரீரத்தையும் எப்படி பாதித்து விடுகிறதோ, அப்படியே இந்த பாவ சுபாவம் அல்லது இந்த கீழ்ப்படியாமையின் சுபாவம் அல்லது பாவம் செய்யக்கூடிய தன்மை இயல்பு என்று நாம் சொல்லுகிறோமே, இது என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுக்குள்ளும் அம்சங்களுக்குள்ளும் பரவுகிறது. என்னுடைய சிந்தனை, என்னுடைய சித்தம், என்னுடைய திட்டங்கள், என்னுடைய தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை, என்னுடைய வாஞ்சைகள், என்னுடைய செயல்கள், இப்படி எல்லாவற்றுக்குள்ளும் அது பரவி அதுதான் என்னுடைய ஆளுமையாக, என்னுடைய பர்சனாலிட்டியாக வெளிப்படுகிறது. This old man, this fallen personality has a name. இந்த பழைய மனுஷன் அல்லது இந்த விழுந்து போன பர்சனாலிட்டிக்கு ஒரு பெயர் இருக்கிறது. My fallen personality has a name. Your fallen personality has a name. என்னுடைய விழுந்து போன ஆளுமைக்கு ஒரு பெயர் இருக்கிறது, உங்களுடைய விழுந்து போன ஆளுமைக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. And that is your name, that is my name. அதுதான் உங்களுடைய பெயர், என்னுடைய பெயர். So my name is actually the name of my fallen personality. என்னுடைய பெயர் என்று சொல்லும்போது அது என்னுடைய விழுந்து போன அந்த ஆளுமையுடைய பெயர் தான். Now I'm going to tell you that this fallen personality, we all like that person. I like myself, you like yourself, but you are very dangerous to yourself. I am very dangerous to myself. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நம்ம எல்லாருக்குமே நம்முடைய பழைய மனுஷனை அல்லது அந்த விழுந்து போன பர்சனாலிட்டியை பிடிக்கும். என்னை எனக்கு பிடிக்கும், உங்களை உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் அந்த பழைய மனுஷன் அல்லது அந்த விழுந்து போன ஆளுமையாகிய நாம் நமக்கு மிகவும் ஆபத்தானவர்கள். One day God put me on imagination mode. ஒரு நாள் தேவன் என்னை ஒரு கற்பனைக்குள் கொண்டு போனார். He made me imagine me running away from Egypt. நான் எகிப்திலிருந்து ஓடி போவதாக கற்பனை செய்யும்படியாக அவர் செய்தார். And running towards the Red Sea. நான் சிவந்த சமுத்திரத்தை நோக்கி ஓடி போவதாக கற்பனையில் அவர் கொண்டு வந்தார். In my imagination I looked behind me. என்னுடைய கற்பனையில் நான் திரும்பி பார்க்கிறேன். And I saw Pharaoh and his Egyptian army chasing me.
பார்வோனும் அவனுடைய எகிப்திய சேனையும் என்னை பின்தொடர்ந்து வருகிறதை அந்த கற்பனையிலே நான் காண்கிறேன். As I kept running away from Pharaoh and his army, பார்வோனையும் அவனுடைய சேனையையும் விட்டு நான் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த சமயத்தில் when I looked back, நான் திரும்பி பார்க்கும்போது I got the shock of my life. என்னுடைய வாழ்க்கையிலேயே உண்டான அதிர்ச்சிகளில் மிகப்பெரிய அதிர்ச்சி எனக்கு உண்டானது. Because amongst those soldiers and with joining Pharaoh in chasing me was someone there whom I thought was my friend, but now betrayed me and was chasing me. ஏனென்றால் அந்த பார்வோன் மற்றும் அவனுடைய சேனையோடு கூட அந்த சேனைக்குள் ஒரு குறிப்பிட்ட நபரை நான் பார்த்தேன். அவனை நான் மிகவும் நேசித்திருந்தேன். அவன் என்னுடைய நண்பன் என்று நான் நினைத்தேன். ஆனால் இப்பொழுது அவன் எனக்கு துரோகம் செய்து என்னுடைய சத்துருக்களோடு சேர்ந்து அவனும் என்னை துரத்தி கொண்டிருக்கிறான். When I saw this person joining the Egyptians and Pharaoh and chasing me, இந்த நபர் எகிப்தியர்களையும் பார்வோனையும் சேர்ந்து கொண்டு என்னை துரத்துவதை நான் கண்டபோது with amazement and shock I said, "You also?" வியப்போடும் அதிர்ச்சியோடும் நீயுமா என்று நான் கேட்டேன். You know who that friend was? அந்த நண்பன் யார் தெரியுமா? That was me. அதுதான் நான். I saw me chasing myself. நானே என்னை துரத்தி கொண்டிருந்ததை நான் கண்டேன். The philosophy is this, that my fallen personality is dangerous to me. Although I like him, he is chasing me to betray me, to be a traitor to me and throw me into hell at the end of my life. சொல்ல வருகிற விஷயம் இதுதான். என்னுடைய விழுந்து போன அந்த பர்சனாலிட்டி, என்னுடைய பழைய மனுஷன் தான் எனக்கு மிகவும் ஆபத்தானவன். நான் அவனை நம்பினாலும் நேசித்தாலும் எனக்கு அவனை பிடித்திருந்தாலும் அவன் என்னை காட்டி கொடுக்க, அவன் எனக்கு துரோகம் செய்ய, அவன் என்னை விழ வைத்து நரகத்திலே தள்ள மிகவும் ஆயத்தமாக என்னுடைய சத்துருவாக என்னை தொடர்ந்து கொண்டிருக்கிறான். Now that I realize that the friend that I love, that is me, is now bent on cheating me, no amount of compromise, no amount of speaking and begging will change him. He is bound, he is in betraying me and throwing me into hell. இப்பொழுது நான் மிகவும் நேசித்ததான என்னுடைய நண்பன் என்னை இப்படி துரத்தி என்னை காட்டி கொடுத்து என்னை விழ வைத்து நரகத்தில் தள்ள ஆயத்தமா இருக்கிறானே, இவனோடு எந்த விதத்திலும் நான் சமரசம் செய்து கொள்ள முடியாது. இவனோடு எந்த விதத்தில் கெஞ்சி என்னை விட்டுவிடு என்று அவனோடு நான் தயவாய் கேட்டுக்கொண்டு கெஞ்சி கொண்டிருக்கலாம் முடியாது. So there's only one thing I can do. நான் செய்யக்கூடியது ஒன்றே ஒன்றுதான். If I beg and he won't relent, he keeps chasing me. If I try to compromise but he won't relent, he keeps chasing me. There's only one option. நான் அவனை கெஞ்சி கேட்டுக்கொண்டாலும் அவன் இணங்கி போவதில்லை, என்னை துரத்துவதிலேயே அவன் குறியா இருக்கிறான். நான் நம்ம இணங்கி சமரசமாய் போய்து விடலாம் என்று சொன்னாலும் அவன் இணக்கமாய் இருக்கிறதில்லை, என்னை துரத்துவதிலேயே குறியா இருக்கிறான். அப்படியானால் நான் செய்யக்கூடியதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான். Before he kills me, I have to kill him. அவன் என்னை கொல்வதற்கு முன்னதாக நான் அவனை கொல்ல வேண்டும். And that is the concept of the key verse that we read, Luke chapter 9 verse 23. அதுதான் நாம் வாசித்ததான ஆரம்ப வசனத்தினுடைய கருத்தாக இருக்கிறது. லூக்கா 9:23. That is why Jesus said, if anyone wants to follow me, let him take up his cross, deny himself, hate himself and learn to follow me every day. அதைத்தான் இயேசு சொன்னார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். So this verse is teaching us how to hate ourselves and put an end to ourselves and follow Jesus. இந்த வசனம் நாம் எப்படி நம்மை நாமே வெறுப்பது, எப்படி நமக்கு நாமே ஒரு முடிவு கட்டி இயேசுவை பின்பற்றுவது என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. Now if I keep a piece of paper on this table, இப்பொழுது இந்த மேஜையின் மேல் நான் ஒரு காகித துண்டை வைக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். the wind that is coming out of this pedestal fan will make this paper fly. இந்த ஃபேனிலிருந்து வருகிறதான காற்றானது இந்த காகிதத்தை பறக்கடித்து விடும். This fan, the wind from the fan represents sin. இந்த மின் விசிறியிலிருந்து வரக்கூடியதான காற்று பாவத்தை குறிக்கிறது. The paper represents you and me. இந்த காகிதம் என்னையும் உங்களையும் குறிக்கிறது. So that means we human beings can be easily driven about, easily manipulated by sin. அதாவது மனிதர்களாகிய நாம் பாவத்தினால் எளிதில் பறக்கடிக்கப்பட்டு விடக்கூடியவர்களாக இருக்கிறோம். பாவத்தினால் எளிதில் வஞ்சிக்கப்பட்டு நம்முடைய திசையை அது திருப்பி நம்ம ஏமாற்றக்கூடிய ஒரு தன்மை அந்த பாவத்துக்கு இருக்கிறது. The sin that is in the outside world is so compatible with the sin that exists within us, that potential to sin, that both join together easily, that we can get driven about like a piece of paper.
எனக்குள்ளே பாவம் வாசமா இருக்கிறது அல்லது பாவம் செய்யக்கூடிய ஒரு இயல்பு எனக்குள்ளேயே இருக்கிறது. இந்த உள்ளே இருக்கிற பாவமும் வெளியே உலகத்தில் இருக்கிற பாவங்களும் ஒன்றோடொன்று மிகவும் இசைந்து போகக்கூடியதா இருக்கிறது. இவைகள் இரண்டும் சேரும் போது இந்த ஃபேனில் இருந்து வருகிற காற்று எப்படி இந்த பேப்பரை எளிதில் பறக்கடித்து விடுமோ அவ்வளவாய் துரிதமாய் என்னை பாவம் செய்ய வைத்து என்னை திசை திருப்பக்கூடிய சக்தி அதற்கு இருக்கிறது. One day a man on stage was boasting about his hypnotic powers. ஒரு நாள் தன்னுடைய வசிய சக்தியை குறித்து ஒரு மனிதன் மேடையில் நின்று மிகவும் பெருமையாய் பேசிக் கொண்டிருந்தான். He said, I can easily control people. நான் எளிதாக ஜனங்களை கட்டுப்படுத்தி விட முடியும் என்று அவன் சொன்னான். One daring young boy got up and said, I defy you to control me. ஒரு தைரியமுள்ள ஒரு வாலிபன் எழும்பி நின்று நான் உங்களுக்கு சவால் விடுகிறேன், முடிந்தால் என்னை கண்ட்ரோல் பண்ணுங்கள், என்னை கட்டுப்படுத்தி காட்டுங்கள் என்று சொன்னான். Then this man told that boy, all right, you come forward. அப்பொழுது இந்த மனிதன் அந்த பையனை பார்த்து சரி நீ முன்னாடி வா என்று சொன்னான். Come forward and stand next to me. முன்னாடி வந்து என் பக்கத்துல நில்லு அப்படின்னு சொன்னான். So he boldly came forward and stood next to the man. அவன் தைரியமா எழும்பி வந்து இந்த மனிதனுக்கு பக்கத்துல நின்று கொண்டான். Let's see what you can do. என்ன பண்ற பார்க்கலாம் அப்படினா. This man said, see, I asked you to come forward and stand in front of me. You obeyed me. I already controlled you. இந்த மனிதன் சொன்னான், நீ அங்க இருந்து எழும்பி வந்து என் பக்கத்துல நில்லுன்னு சொன்னேன், நீ நான் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சு இங்க வந்து நின்னுட்ட, ஏற்கனவே நான் உன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டேன் பாத்தியா. So he who dared to defy the man already became a fool in front of him. அந்த மனிதனை எல்லாருக்கும் முன்னாடி தைரியமா எதிர்க்க துணிந்த அந்த வாலிபன் இப்பொழுது எல்லாருக்கும் முன்பாக ஒரு முட்டாளாக மாறிவிட்டான். This is how easily we can be manipulated by the sin that exists in this world. இப்படி தான் இந்த உலகத்தில் இருக்கிற பாவங்கள் எளிதில் நம்மை மோசம் போக்கக்கூடியதாக, நம்மை எளிதில் வஞ்சித்து மோசம் போக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறது. But if I take a paper weight and put it on the piece of paper, ஆனால் நான் ஒரு பேப்பர் வெயிட்டை எடுத்து அந்த காகித துண்டின் மேல் வைக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள், even though the wind blows from the fan, the paper will not fly. இப்பொழுதும் அந்த ஃபேனில் இருந்து காற்று வீசுகிறது, ஆனால் இந்த காகிதம் பறந்து போகாது. The paper represents the cross. இந்த the paper weight, sorry. அந்த பேப்பர் வெயிட் சிலுவையை குறிக்கிறது. So when God gives us a cross, it is meant, although it might be painful, it is meant to bring us under control, not to be manipulated by sin, but to start following Jesus in obedience once again. இந்த சிலுவையை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்போது அது நமக்கு பாரமாக அல்லது நமக்கு வேதனையை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும், இந்த பாவம் என்கிற காற்று நம்மை மோசம் போக்கி நம்மை திசை திருப்பி அல்லது பறக்கடிக்காதபடிக்கு அந்த சிலுவையானது நம்மை பாதுகாக்கக்கூடியதாக, தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்து அவரை மறுபடியும் பின்பற்றும்படி செய்யக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து போக கூடாது. So God has given me a cross to carry, and if my old personality, that is me, should die, and God should give me a new personality that is just like him, then I have to carry this cross well. இப்பொழுது என்னுடைய பழைய ஆள் தத்துவம், அதாவது பழைய மனுஷன், நான் மரிக்க வேண்டுமானால் புதிய மனுஷனை, அதாவது இயேசுவை போலவே இருக்கிற அந்த புதிய மனுஷனை நான் தரித்துக் கொள்ள வேண்டுமானால், நான் மரித்து அவரை தரித்துக் கொள்ள எனக்கு ஒரு சிலுவையை சுமக்க வேண்டியதாக இருக்கிறது. Now what is that cross? அந்த சிலுவை என்ன? Jesus carried a literal cross. இயேசு எழுத்தின்படியான ஒரு சிலுவையை சுமந்தார். But we are not carrying literal crosses. நாமோ எழுத்தின்படியான சிலுவையை சுமக்கிறவர்கள் அல்ல. What is that cross that God has given us to carry? நாம் சுமக்கும்படியாக தேவன் நமக்கு கொடுத்ததான அந்த சிலுவை என்ன? They are the problems that God allows in our life. அது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறதான பிரச்சனைகளாக இருக்கிறது. These problems that we have in our lives are twofold. நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான இந்த பிரச்சனைகள் இரு மடங்காக இருக்கிறது. One is God sent, the other is God permitted. ஒன்று தேவனால் அனுப்பப்படுகிறவைகள், மற்றொன்று தேவனால் அனுமதிக்கப்படுகிறவைகள். We are all going through problems in our life. நாம் எல்லாருமே ஏதோ ஒரு பிரச்சனையினூடாக நம்முடைய வாழ்க்கையில் கடந்து போய் கொண்டுதான் இருக்கிறோம். We are all constantly monitored by God. He knows everything, every movement of every hair in our life. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு க்ஷணமும், நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு தலைமுடியும் கூட தேவனால் கண்காணிக்கப்படுகிறது. நாம் தொடர்ச்சியான தேவனுடைய கண்காணிப்பின் கீழ் இருக்கிறோம். So God allows certain things, and God even sends certain problems, adversities in our life. தேவன் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார், சில வேளைகளில் துன்பங்களை, பிரச்சனைகளை அவரே அனுப்பவும் செய்கிறார். So these problems that we face in daily life are the crosses that we have to carry. அனுதின வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்கிறதான இந்த பிரச்சனைகள் நாம் சுமக்க வேண்டியதான சிலுவையாக இருக்கிறது.
We know of the story of the prodigal son in the Bible. வேதத்திலே கெட்ட குமாரனுடைய கதையை நாம் அறிந்திருக்கிறோம். The wind blew in his life. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு காற்று வீசினது. And like a piece of paper, he fled from his home to enjoy life. ஒரு காகித துண்டு பறக்கடிக்கப்படுவது போல வாழ்க்கையை அனுபவிக்கும்படியாக தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு அவன் பறந்து போய் விட்டான். And for some time he did enjoy life. கொஞ்ச காலத்துக்கு அவன் வாழ்க்கையை அனுபவிக்கத்தான் செய்தான். But then God permitted a famine in his life to bring him back. That famine was his cross. அவனை திருப்பி தகப்பன் வீட்டுக்கு கொண்டு வரும்படியாக தேவன் அவன் இருந்த அந்த தேசத்தில் ஒரு பஞ்சத்தை அனுமதித்தார். அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த சிலுவை. If that famine did not come, அந்த பஞ்சம் வந்திருக்காவிட்டால், if he did not run out of money, அவனுக்கு காசு குறைவுபட்டிருக்காவிட்டால், he would have continued in his pursuit of sin, being driven by the wind of sin. இந்த பாவம் என்கிற காற்றினால் தொடர்ந்து பறக்கடிக்கப்பட்டு பாவத்தை தேடி அவனுடைய தேடல் தொடர்ந்து கொண்டே இருந்திருக்கும். But when that cross came into his life, ஆனால் சிலுவை அவனுடைய வாழ்க்கையில் வந்தபோது he started looking back to his father's house. அவன் தன்னுடைய தகப்பன் வீட்டை திரும்பி பார்க்க ஆரம்பித்தான். The Bible says in English, he came back to himself. ஆங்கில வேதம் அவன் தெளிந்த புத்திக்கு திரும்பின போது என்பதை அவன் தன்னுடைய சுய நினைவுக்கு திரும்பினான் என்று சொல்லுகிறது. So in the same way, the crosses that God permits in our life brings us into control from sin and helps us to think soberly. அதே போலதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சுமக்கும்படியாக நமக்கு அனுமதிக்கிற சிலுவைகள் நாம் நம்முடைய தெளிந்த புத்திக்கு திரும்பி வந்து நம்முடைய சுய நினைவுக்கு திரும்பி வந்து தெளிவாக சிந்திக்க அது நம்மை பலப்படுத்துகிறது அல்லது நமக்கு உதவுகிறது. For the Israelites who passed from Egypt to Canaan, the wilderness was their cross. எகிப்திலிருந்து கானானை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருந்ததான இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்தளவில் வனாந்தரம் தான் அவர்களுடைய சிலுவை. But many of them didn't know how to use the wilderness. ஆனால் அவர்களில் பலருக்கும் அந்த வனாந்தரத்தை எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. Because of this, instead of being built up and nurtured and transformed by the wilderness destroyed them. எனவே இந்த வனாந்தரம் அதன் மூலமாக அவர்கள் கட்டி எழுப்பப்படுவதற்கு பதிலாக, அதன் மூலமாய் அவர்கள் வளர்ந்தேறுவதற்கு பதிலாக, அதன் மூலமாய் அவர்கள் பலப்படுவதற்கு பதிலாக இந்த வனாந்தரத்தினால் அவர்கள் அழிக்கப்பட்டு போனார்கள். So if we do not learn to carry our crosses like Jesus instructed us in Luke 9:23, the cross, instead of building us up and changing us, can even destroy us. இயேசு நமக்கு அறிவுறுத்தினது போல நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நம்முடைய சிலுவையை சுமக்க நாம் கற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த சிலுவை நம்மை வளர்த்தெடுப்பதற்கு பதிலாக, நம்மை மறுரூபமாக்குவதற்கு பதிலாக நம்முடைய அழிவுக்கு காரணமாகி விடக்கூடும். After the children of Israel entered into Canaan, இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் பிரவேசித்த பிற்பாடு, like their forefathers, they did not learn how to they also had this sin in them that drove them away from God. அவர்களுக்குள்ளும் குடிகொண்டிருந்த வாசம் பண்ணின அந்த பாவம் இருந்தது, அது தேவனை விட்டு அவர்களையும் துரத்தி விட்டது. Therefore God gave them crosses by driving them to different nations. They were enslaved by other nations. எனவே பல்வேறு தேசங்களுக்கு அடிமைகளாக சிறையிருப்புக்கு போகும்படியாக தேவன் அவர்களை துரத்தி விட்டார். பல்வேறு ஜாதிகள் அவர்களை அடிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். So the dominion of other nations over their lives became their crosses. எனவே மற்ற ஜாதிகள் அவர்களை அடிமைப்படுத்தினார்களே, அந்த அடிமைத்தனம், அந்த சிறையிருப்பு தான் அவர்களுடைய சிலுவை. But like their forefathers, they did not know how to use their crosses. அவர்களுடைய முற்பிதாக்களை போல இவர்களும் தங்களுடைய சிலுவையை பயன்படுத்திக் கொள்ள அறியாமலேயே இருந்து விட்டார்கள். Just like a small child who will not change but will only say sorry because of the pain, but not because of repentance. These children of Israel, whenever they suffered, they will say sorry and go back to God. But when God takes off the paperweight, they are flying again. எப்படி ஒரு குழந்தை தண்டிக்கப்படும் போது அந்த வலி நிமித்தம், வேதனை நிமித்தம் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும், ஆனால் அது திருந்தாது. அதே போல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏதாவது ஒரு வேதனைக்குள்ளாக கடந்து போன போது அப்பொழுது மாத்திரம் அந்த வேதனை நிமித்தம் ஆண்டவரிடத்தில் திரும்பி மன்னிப்பு கேட்டார்களே ஒழிய, மறுபடியும் அந்த சிலுவை அவர்களை விட்டு எடுக்கப்பட்ட போது, அந்த பேப்பர் வெயிட் எடுக்கப்பட்டால் அந்த காகிதம் எப்படி பறக்கடிக்கப்படுகிறதோ மறுபடியும் அந்த பாவத்தினால் அவர்கள் பறக்கடிக்கப்பட்டார்கள். So just like the Israelites did not change in the wilderness, just like the Israelites who entered Canaan did not change when they were driven to other nations, are we becoming incorrigible, people who cannot be corrected, who will not change? So many years have passed in our life. What is the state of our life? Are we improving?
எப்படி இந்த வனாந்திரத்தை பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய ஜீவியத்தை மாற்றிக்கொள்ள ஒரு மறுரூபத்தை அடைந்து கொள்ள அந்த சிலுவை ஆகிய வனாந்திரத்தை பயன்படுத்தி கொள்ள அந்த இஸ்ரவேலர் தவறினார்களோ, அவர்களுடைய அடுத்தடுத்த சந்ததிகள் எப்படி சிறையிருப்புக்குள்ளும் அடிமைத்தனத்துக்குள்ளும் போனாலும் கூட அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்ப அவர்கள் தவறினார்களோ, நாமும் கூட அப்படி திருத்தப்படக்கூடாதவர்களாய் மாறிவிட்டோமா? எத்தனையோ ஆண்டுகள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் கடந்து விட்டது. நாம் நம்மை நாமே மாற்றிக்கொள்ள கூடாதவர்களாக, திருத்தப்பட முடியாதவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் நிலை என்ன? The Bible is a mirror. It reflects not only God to us, it reflects our own personality to us. வேதம் ஒரு கண்ணாடியாக இருக்கிறது. அது தேவனை மாத்திரம் நமக்கு காண்பிக்கிறது இல்லை, நம்முடைய சொந்த ஆளுமை எப்படி இருக்கிறது என்பதையும் நமக்கு காண்பிக்கிறது. When you read the history of Israel, இஸ்ரவேல் ஜனங்களின் சரித்திரத்தை நீங்கள் பார்த்தால், when you read of the rising and the falling of certain people in the Bible, வேதத்திலே சில மனிதர்கள் எழும்பினதையும் அவர்களுடைய விழுகையையும் நீங்கள் வாசித்தால், their histories are placed in the scriptures not for us to read some history or to learn some good stories, but they are a reflection of our own fallen personalities. வேதத்தில் அவர்களுடைய சரித்திரம் எழுதப்பட்டதின் காரணம் ஏதோ சரித்திரத்தை கற்றறிந்து கொள்ளும்படியாக அல்ல, அல்லது ஏதோ நல்ல கதையை படிக்கும்படியாக அல்ல. அவர்களுடைய அந்த ஆளுமை நம்முடைய சொந்த ஆளுமைக்கு ஒரு நிழலாட்டமாக, ஒரு கண்ணாடியாக இருக்கிறது. That is why in 1 Corinthians chapter 10, எனவேதான் முதலாம் கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் the Bible says when God wrote about the history of Israel, he was not speaking about Israel, he was speaking about us. அங்கே வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்தை கர்த்தர் எழுதின போது அவர்களை பற்றி அவர் நம்மோடு பேசவில்லை, நம்மை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தார். Read 10:11, 1 Corinthians 10:11. முதலாம் கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. All these things happened unto them for ensamples, and they are written for admonition, upon whom the ends of the world are come. So there are examples and admonitions in the Bible. That means either be like them or don't be like them. வேதத்தில் திருஷ்டாந்தங்களும் இருக்கிறது, எச்சரிப்புகளும் இருக்கிறது. அதாவது இவர்களை போல் இருக்க வேண்டும் என்று திருஷ்டாந்தங்கள் இருக்கிறது, இவர்களை போல கண்டிப்பா இருக்க கூடாது என்பதற்கு எச்சரிப்புகள் இருக்கிறது. So the Bible is a mirror. When we read the Bible, it reflects our fallen personality and advises us and warns us how we should not be and how we should become. எனவே வேதம் நாம் அதை வாசிக்கும் போது அது ஒரு கண்ணாடியாக நம்முடைய விழுந்து போன பர்சனாலிட்டி, ஆளுமை எப்படி இருக்கிறது என்பதை நமக்கு காண்பிக்கிறது. அது நமக்கு புத்தி சொல்லுகிறது, நம்மை எச்சரிக்கிறது, நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது, எப்படி இருக்கக்கூடாது என்பதையும் குறித்து எச்சரிக்கிறது. For example, when we read about Israel in Jeremiah chapter 2 and verse 23 and 24, உதாரணமாக இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எரேமியா 2ஆம் அதிகாரம் 23 24 வசனங்களில் நாம் படிக்கும் பொழுது, there Israel is compared to two animals. அங்கே இஸ்ரவேல் தேசம் இரண்டு மிருகங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. Israel is compared to a she camel, a swift dromedary, a female camel. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு காட்டு கழுதை அல்லது ஒரு பெண்ணொட்டகத்தோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. And then secondly, she is compared to a wild ass. இரண்டாவதாக அது ஒரு காட்டு கழுதைக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. So when you read that verse in Jeremiah 2:23 and 24 about Israel being a swift dromedary and being a wild ass, இஸ்ரவேல் தேசமானது ஒரு தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண்ணொட்டகம் மற்றும் அது ஒரு காட்டு கழுதை என்று அவர்களை குறித்து நாம் எரேமியா 2ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது, in that description of Israel, I see a mirror image of myself. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பற்றிய விவரத்தில் என்னை கண்ணாடியிலே காண்கிறது போல நான் காண்கிறேன். So that verse, Israel, you're a swift dromedary, Israel, you're a wild ass, is actually telling me you are a swift dromedary, you are a wild ass. That means you are full of your own wishes and plans and dreams and agendas. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நீ தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண்ணொட்டகம், நீ வனாந்திரத்திலே திரிந்து காற்றை உட்கொள்ளுகிற காட்டுக்கழுதை என்று சொல்லும் போது அது என்னை பார்த்து நீதான் அந்த பெண்ணொட்டகம், நீதான் அந்த காட்டுக்கழுதை என்று சொல்லுகிற ஒரு கண்ணாடியாக இருக்கிறது. அது என்னை பார்த்து நீ உன்னுடைய சொந்த திட்டங்கள், உன்னுடைய சொந்த ஆசைகள், விருப்பங்கள், உன்னுடைய சொந்த செயல் திட்டங்களால் நிரம்பி இருக்கிறாய் என்று சொல்லுகிறது. That's how we are, isn't it, in the beginning? ஆரம்பத்தில் நாமும் அப்படித்தானே இருக்கிறோம். I know one young girl testified in a youth meeting. ஒரு வாலிபர் கூட்டத்திலே ஒரு வாலிப பிள்ளை சாட்சி சொன்னாள். She is a new convert. அவள் புதிதாக ரட்சிக்கப்பட்டிருந்தாள். She said, I like Jesus very much.
எனக்கு இயேசுவை மிகவும் பிடிக்கும் என்று அவள் சொன்னாள். Because he gives me whatever I like. ஏன் தெரியுமா? நான் என்ன விருப்பப்பட்டாலும் அவர் அதை எனக்கு தந்து விடுகிறார். So I thought to myself, you are in LKG now, so you don't know what's going to happen hereafter. நான் அந்த சாட்சியை கேட்கும்போது எனக்குள்ளே இப்படி யோசித்துக் கொண்டேன், இப்பதான் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில LKGல இருக்கிற, இனி போக போக என்ன நடக்கும் உனக்கு தெரியல அப்படின்னு யோசிச்சேன். So to allure us, he will give us whatever we like in the beginning. நம்மை நயங்காட்டி இந்த பாதைக்குள் இழுக்கும்படியாக உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ ஆரம்பத்தில் அவர் அதை கொடுப்பார். But if he gives us whatever we like, we'll end up becoming this swift dromedary and this wild ass. ஆனால் கடைசி வரைக்கும் நமக்கு எது பிடிக்குதோ அதை கொடுத்து கொண்டே இருப்பார் என்று சொன்னால் நாம் இந்த தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண்ணொட்டகத்தை போல காட்டுக்கழுதையை போல தான் முடிவடைவோம். So to change us from being swift dromedaries and wild asses, he has to put a cross on us. எனவே இந்த தாறுமாறாய் ஓடுகிற பெண்ணொட்டகம் என்ற நிலையிலிருந்து காட்டுக்கழுதை என்கிற நிலையிலிருந்து நம்மை மாற்றும்படியாக நம்மேல் ஒரு சிலுவையை வைக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கிறது. When I was young, I once went to prison, not because of any wrong that I did, but as part of a prison ministry. ஒரு நாள் நான் வாலிபனா இருந்தபோது நான் சிறைக்கு செல்ல வேண்டியதா இருந்தது. நான் ஏதோ தப்பு செஞ்சுட்டு அங்க போனேன்னு நினைச்சுக்காதீங்க. ஜெயில் ஊழியத்தின் ஒரு பகுதியாக நான் அங்கே போயிருந்தேன். There I saw a policeman kicking a prisoner, a criminal, below his knees. He with his boots he hit the bone, the shin bone. அங்கே ஒரு போலீஸ்காரர் ஒரு குற்றவாளியை அவனுடைய முழங்கால்களுக்கு கீழே அந்த எலும்பிலே தன்னுடைய பூட்ஸ் காலால் உதைக்கிறதை நான் பார்த்தேன். You know how much you can imagine how it would have ached for that man. அந்த மனிதனுக்கு அது எவ்வளவு வலியை கொடுத்திருக்கும் என்று நீங்க கற்பனை செய்து பாருங்கள். That man must be in prison for some murder. அந்த மனிதன் ஒருவேளை ஏதாவது ஒரு கொலை குற்றத்துக்காக ஜெயிலில் இருந்திருப்பார். Now can he kick back? இப்பொழுது அவனால் திருப்பி அந்த போலீஸ்காரரை அடிக்க முடியுமா? In the prison, if he kicks back, his tenure of imprisonment will increase. ஒருவேளை சிறைச்சாலையில் அவன் மறுபடியும் எட்டி உதைப்பான் என்றால் அவனுடைய சிறைவாசம் இன்னும் நீடிக்கப்படும். So he has no other go. Though he has murdered someone, though he might be a rowdy, though he might be an angry personality, he has to keep quiet for his own sake. எனவே இப்பொழுது அவனுடைய நலனுக்காக, அவன் ஒரு ரவுடியா இருந்திருக்கலாம், யாரையாவது கொலை செய்யக்கூடிய அளவுக்கு தைரியசாலியாக மிகவும் கோபப்படுகிற ஒரு சுபாவம் உடையவனாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்பொழுது தன்னுடைய சொந்த நலனுக்காக அவன் அமைதியாய் தான் இருக்க வேண்டும். This is how God places a cross on our life so that we don't fly. Our anger can't fly. Our own whims and fancies and our dreams and our own agendas, our lusts cannot fly. Stay there, stay silent, be submissive to me, carry your cross. எனவேதான் என்னுடைய கோபம் அப்படி பறந்து வெளிப்படாதபடிக்கு, என்னுடைய விருப்பங்கள் என்னுடைய ஆசைகள் பறந்து வெளிப்படாதபடிக்கு, என்னுடைய சொந்த திட்டங்கள் கனவுகள் எல்லாம் அப்படியே காற்றினால் பறக்கடிக்கப்படுகிறது போல பறந்து வெளிப்படாதபடிக்கு ஒரு பேப்பர் வெயிட்டை வைக்கிறது போல ஆண்டவர் ஒரு சிலுவையை வைக்கிறார். அங்கேயே அமைதியாய் அடங்கியிரு என்று சொல்லுகிறார். Coming back to Luke chapter 9 and verse 23. லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துக்கு திரும்பி வரும்போது, that word deny in Greek means to subdue or subjugate or bring under subjection all works and interests and enjoyments. இந்த தன்னைத்தான் வெறுத்து, ஆங்கிலத்தில் டினை மறுதலித்து என்ற வார்த்தை, தமிழில் வெறுத்து என்ற வார்த்தை, கிரேக்க பாஷையிலே ஒருவன் தன்னுடைய எல்லா கிரியைகளையும் தன்னுடைய எல்லா திட்டங்களையும் தன்னுடைய எல்லா வாஞ்சைகளையும் அடக்குவது அல்லது கீழ்ப்படுத்துவது என்ற அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. So Jesus is saying, if you really want to follow me, you should not do what you like. Whatever comes up within you, don't try to enjoy that and achieve that. For that, take up your cross and hate yourself. இயேசு சொல்லுகிறார், நீ என்னை மெய்யாகவே பின்பற்றி வர விரும்பினால் உனக்கு என்ன பிடிக்கிறதோ, உனக்கு என்ன தோன்றுகிறதோ, உனக்கு அது நலமாய் தோன்றுகிறதுனாலே, உனக்கு அது பிடித்திருக்கிறதுனாலே நீ அதை செய்யக்கூடாது, அதை அனுபவிக்க கூடாது. நீ அப்படி செய்யாமல் அவைகளை எல்லாம் அடக்கி கொண்டு உன் சிலுவையை எடுத்து நீ என்னை பின்பற்ற வேண்டும். So we have to learn to take up our crosses or take advantage of our difficulties and bear our crosses and follow Jesus. நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொள்வது எப்படி என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மறுவார்த்தையில் நம்முடைய சிலுவை அல்லது நம்முடைய வாழ்க்கை நமக்கு அனுமதிக்கப்படுகிற பிரச்சனைகளை எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்தி நம்மை கீழ்ப்படுத்தி இயேசுவை பின்பற்றுவது என்பதை நாம் படிக்க வேண்டியதாக இருக்கிறது. So when we take up our crosses, நம்முடைய சிலுவைகளை நாம் எடுத்துக்கொள்ளும் போது, and when we are crucified on those crosses, அந்த சிலுவையில் நாம் அறையப்படும் போது, actually we are not alone. The Bible says we are crucified with Christ. நாம் தனிமையாக இல்லை. உண்மையில் சொல்லப்போனால்
நாம் இயேசுவோடு இருக்கிறோம், ஏனென்றால் கிறிஸ்துவுடனே கூட நாம் சிலுவையில் அறையப்பட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. We learn about this a little more extensively tomorrow. நாளைக்கு இன்னும் சற்று விவரமாக இதை குறித்து நாம் படிக்கலாம். But when we are crucified like this with Christ, இப்படி நாம் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்படும்போது two things take place. இரண்டு காரியங்கள் சம்பவிக்கிறது. One, my old character or my old man slowly dies. ஒன்று, என்னுடைய பழைய சுபாவம் அல்லது என்னுடைய பழைய மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போகிறார். That means Teju dies slowly. A death takes place to Teju. அதாவது தேஜுவாகிய எனக்கு ஒரு மரணம் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பவிக்கிறது. That means my old personality that I was born with undergoes a death. அதாவது நான் பிறந்தேனே, என்னுடைய அந்த பழைய ஆளுமை, என்னுடைய சொந்த தனிப்பட்ட அந்த பர்சனாலிட்டி, அது ஒரு மரணத்துக்குள்ளாக கடந்து போகிறது. Secondly, a new personality comes in me. That is not Teju's personality, that is the personality of Christ. சம்பவிக்கிற இரண்டாவது காரியம், ஒரு புதிய ஆளுமை எனக்குள் உண்டாகிறது. அது என்னுடைய பர்சனாலிட்டி அல்ல, அது கிறிஸ்துவின் ஆள்தத்துவமாய் இருக்கிறது. That is why in Galatians 2:20 we read, எனவேதான் கலாத்தியர் 2:20 நாம் இப்படி வாசிக்கிறோம், I am crucified with Christ, கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், nevertheless I live, ஆனாலும் பிழைத்திருக்கிறேன், yet not I, that means not that old fallen personality, ஆனாலும் நான் அல்ல, அதாவது அந்த பழைய மனுஷன் அல்ல, அந்த விழுந்து போன பழைய ஆளுமை அல்ல, not that old man, அந்த பழைய மனுஷன் அல்ல, but Christ liveth in me, the new personality. கிறிஸ்து, அதாவது புதிய ஆளுமை எனக்குள் பிழைத்திருக்கிறார். So we are all making our journey towards our own death, the death of our old personality. எனவே நம்முடைய வாழ்க்கை பிரயாணம் என்பது நம்முடைய சொந்த ஆளுமையின் மரணத்தை நோக்கி நாம் கொஞ்சம் கொஞ்சமாய் முன்னேறி கொண்டிருக்கிறோம். So we are learning through these Bible studies titled The Cross. You and I are learning how to die to our own personalities. சிலுவை என்கிற தலைப்பில் நாம் கவனிக்கிறதான இந்த வேத பாடத்தின் மூலமாக எப்படி நம்முடைய சொந்த பர்சனாலிட்டிக்கு, நம்முடைய சொந்த ஆளுமைக்கு மரிப்பது என்பதை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். Those who want to die to your old personality, put up your hands. என்னுடைய பழைய அந்த பர்சனாலிட்டி, அந்த ஆளுமைக்கு நான் மரிக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். Hallelujah. Hallelujah. So now I'm going to take you through 7 points on how his cross and my cross, we are going to compare the two crosses. அவருடைய சிலுவையும் என்னுடைய சிலுவையும், இந்த இரண்டையும் ஒப்பிடக்கூடிய 7 குறிப்புகளை இப்பொழுது நான் உங்களுக்கு முன்பாக வைக்க போகிறேன். That is, I'm going to place before you 7 points in connection with the cross of Christ, and through that learn lessons on how we should carry our crosses. கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய 7 குறிப்புகளை இப்பொழுது உங்களுக்கு முன்பாக வைத்து அவைகளின் வாயிலாக நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நம்முடைய சிலுவையை நாம் சுமப்பது என்பதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். So if you learn your lesson well, you can carry your cross well. நீங்கள் உங்களுடைய பாடங்களை நன்றாய் கற்றுக்கொண்டால் உங்களுடைய சிலுவையை நீங்கள் நன்றாய் சுமக்க முடியும். Because our first instinct is to not suffer, to throw down our crosses. I want to be happy. ஏனென்றால் நமக்குள்ளே உடனடியாக எழும்புகிற அந்த முதலாவது உந்துதல், அந்த முதலாவது இயல்பு என்ன என்று சொன்னால், எனக்கு இந்த சிலுவையெல்லாம் சுமக்க வேண்டாம், நான் சந்தோஷமா இருக்கணும், அதுதான். But thank God you said hallelujah, you've surrendered to it. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்க அல்லேலூயா சொல்லி சிலுவையை சுமக்க ஒப்புக்கொண்டிருக்கிறீர்கள். Now that we have offered to carry our crosses, let's do it well. இப்பொழுது சிலுவையை சுமக்கும்படியாக நம்மை ஒப்புக்கொடுத்திருக்கிறபடியால் அந்த சிலுவையை நன்றாக நாம் சுமப்போமாக. So we are going to go back to the cross of Jesus and connect it with our crosses. இப்பொழுது நாம் இயேசுவின் சிலுவைக்கு திரும்பி போய் நம்முடைய சிலுவையோடு அதை ஒப்பிட்டு படிக்க போகிறோம். So we are going to see how the Father planned the cross of Jesus and learn from that about our crosses. முதலாவதாக இயேசுவின் சிலுவையை பிதா எப்படி திட்டமிட்டார் என்பதை பார்த்து அதன் அடிப்படையில் நம்முடைய சிலுவையை சுமக்க நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். The first point, முதலாவது குறிப்பு, the plan of the cross. சிலுவையின் திட்டம். That means how God planned the cross for Jesus. அதாவது இயேசுவுக்காக பிதா எப்படி சிலுவையை திட்டமிட்டார். The cross was pre-planned by the Father for Jesus. இயேசுவுக்காக சிலுவை முன்னதாகவே பிதாவினால் திட்டமிடப்பட்டதாய் இருந்தது. Like a lifeboat on a ship. எப்படி ஒரு முன்கூட்டியே பாதுகாப்பு கருதி கப்பல்களில் ஒரு உயிர்காப்பு படகை வைக்கிறார்களோ, in case man fell, God made man upright, but God gave a man a free will, a freedom of choice. In case he misused his choice, God pre-planned this death or sacrifice of Jesus by crucifixion. மனிதன் செம்மையானவனாக தேவனால் உண்டாக்கப்பட்டான்.
ஆனால் ஒருவேளை அவன் தன்னுடைய சுயாதீனத்தை தவறாய் பயன்படுத்தி விழுந்து போனால் என்ன செய்வது? அப்பொழுது பாதுகாப்பாக ஒரு காரியம், ஒரு ஏற்பாடு இருக்க வேண்டுமே என்று சொல்லி ஒரு பாதுகாப்பான முன் ஏற்பாடாக முன்கூட்டியே திட்டமிடப்பட்டதுதான் இயேசுவின் சிலுவை. In some portions of the Bible we read that Jesus is called the lamb slain from the foundation of the world. That's even before man fell. அதாவது இயேசுவை குறித்து சில வசனங்களில் வேதம் சொல்லும்போது அவர் உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, உலகத் தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று படிக்கிறோம். அதாவது மனிதன் உருவாக்கப்பட்டதற்கு முன்னதாக நடந்த ஒரு காரியமாக அது இருக்கிறது. And when man fell, மனிதன் விழுந்தபோது God made an announcement about the crucifixion of Jesus, not directly but discreetly. மிகவும் தெளிவாக, ஆனால் நேரடியாக அல்ல, மனிதனுடைய விழுகையின் போது இயேசுவின் சிலுவையில் அறையப்படுகிற அந்த நிகழ்வை பிதாவாகிய தேவன் அறிவித்தார். You read that in Genesis chapter 3:15, in the garden of Eden itself it was announced. அந்த பிரகடனத்தை ஆதியாகமம் 3:15 நாம் படிக்கிறோம். ஏதேன் தோட்டத்திலேயே இயேசுவின் சிலுவையானது அது பிரகடனப்படுத்தப்பட்டது. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். And I will put enmity between thee and the woman, and between thy seed and her seed. It shall bruise thy head, and thou shalt bruise his seed. So this is an announcement that God the Father is making, how through his son Jesus Christ he is going to crush the serpent's head, Satan's head, by crucifixion on the cross. இயேசு சிலுவையில் அறையப்படுவதன் மூலமாக, தம்முடைய குமாரன் மூலமாக எப்படி சர்ப்பத்தின் தலையை சிலுவையிலே அவர் நசுக்க போகிறார் என்பதை குறித்து பிதாவாகிய தேவன் செய்த ஒரு முன்னறிவிப்பாக இந்த வசனம் இருக்கிறது. So this first prophecy of the Bible was an announcement about the crucifixion of Jesus. வேதத்தில் முதலாவதாக சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனமாகிய இந்த வசனம் அது இயேசுவின் சிலுவையில் அறையப்படுவதை குறித்தே இருக்கிறது. So we understand from this that the cross was planned by God the Father for Jesus. இதிலிருந்து சிலுவை என்பது பிதாவினால் இயேசுவுக்கென்று முன்னதாகவே முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். It was planned before creating man. மனிதனை சிருஷ்டிப்பதற்கு முன்னதாகவே அது திட்டமிடப்பட்டது. It was prophesied at the fall. மனிதனுடைய விழுகையின் போது அதை பற்றிய தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. And it was executed at a particular day 2000 years ago. 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு குறிக்கப்பட்ட நாளிலே அது நிறைவேற்றவும் பட்டது. So just like God the Father planned a cross for Jesus, எப்படி பிதாவாகிய தேவன் இயேசுவுக்காக ஒரு சிலுவையை திட்டமிட்டிருந்தாரோ, God has planned a cross for me and for you. எனக்காகவும் உங்களுக்காகவும் தேவன் ஒரு சிலுவையை திட்டமிட்டிருக்கிறார். This is the sub theme, his cross and my cross. Seeing how Jesus was given the cross and learning from it about how I should carry my cross. இன்றைய நம்முடைய உப தலைப்பு இதுவாகத்தான் இருக்கிறது. அவருடைய சிலுவையும் என்னுடைய சிலுவையும், இயேசுவின் சிலுவையை கண்டு அதன் மூலமாக நான் எப்படி என்னுடைய சிலுவையை சுமப்பது என்று நான் கற்றுக்கொள்வதுதான் இன்றைய நம்முடைய வேத பாடம். The Father planned a cross for Jesus for our sakes. The same Father plans the cross for us, not for Jesus' sake but for our sakes. இயேசுவுக்காக பிதா ஒரு சிலுவையை திட்டமிட்டிருந்தார், அது நமக்காக திட்டமிடப்பட்டிருந்தது. இப்பொழுது நமக்காக பிதா ஒரு சிலுவையை திட்டம் பண்ணி இருக்கிறார், அது இயேசுவுக்காக அல்ல, நம் நிமித்தமாகவே திட்டமிடப்பட்டிருக்கிறது. Once again I want to tell you, what is that cross? It is a series of sufferings that God has kept in our path of life, either sent or permitted by him. மறுபடியும் சொல்லுகிறேன், நமக்கு நியமிக்கப்பட்ட சிலுவை என்று சொல்லும்போது ஒன்று தேவனால் அனுப்பப்பட்ட, இல்லாவிட்டால் தேவனால் அனுமதிக்கப்பட்ட அது பாடுகளின் ஒரு தொகுப்பாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை பயணத்தின் போது அது நம்மோடு கூட வருகிறதா இருக்கிறது. God made us with a plan A. God made man with a plan A. ஒரு முதல் திட்டத்தோடு, பிளான் ஏ ஓடு தேவன் மனிதனை உண்டாக்கினார். That was, God made man without sin, upright, in a neutral position. He had the freedom to make his choices. அந்த பிளான் ஏ இன்படி தேவன் மனிதனை செம்மையானவனாக உண்டாக்கினார், பாவம் இல்லாதவனாக உண்டாக்கினார், ஒரு நடுநிலையான ஒரு தெரிந்து கொள்ளுதலோடு உண்டாக்கினார். அவன் நேர்மையான தெரிந்து கொள்ளுதலை செய்ய, முடிவுகளை எடுக்க ஒரு தெளிவான சுயாதீனம் அவனுக்கு இருந்தது. But when man disobeyed, he fell into from plan A to plan B. ஆனால் மனிதன் கீழ்ப்படியாமை காட்டின போது, மீறுதல் செய்த போது, அவன் அந்த பிளான் ஏ இருந்து, அந்த தேவனுடைய முதன்மையான திட்டத்தில் இருந்து பிளான் பி க்குள்ளே, இரண்டாம் பட்ச திட்டத்துக்குள்ளே விழுந்து போனான். Today all of mankind, you and I, we are all in plan B.
இன்றைக்கு முழு மனுக்குலமும் நீங்களும் நானும் இந்த பிளான் பி என்ற இரண்டாம் கட்ட திட்டத்தில் தான் இருக்கிறோம். So what has to happen now is we have to move back to plan A, and for that we rebellious people, we disobedient people, we fallen personalities, we wild asses, we swift dromedaries, we need a cross to move back to plan A. இப்பொழுது நமக்குள் சம்பவிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், இந்த இரண்டாம் கட்ட திட்டத்துக்குள் விழுந்துவிட்ட மனிதர்களாகிய நாம் இப்பொழுது தேவனுடைய முதன்மையான திட்டத்துக்குள் பிளான் ஏவுக்குள் வர வேண்டும். அதற்காக நமக்கு கீழ்ப்படியாமை உள்ள, முரட்டாட்டம் உள்ள, விழுந்து போன ஆளுமையா இருக்கிற, தாறுமாறாய் ஓடுகிற பெண்ணொட்டகமா இருக்கிற, காட்டு கழுதையா இருக்கிற நாம் சிலுவையை சுமக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். So that is why Jesus saying, you have to willingly take up the cross that I give you every day. எனவே தான் இயேசு சொல்லுகிறார், ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு கொடுக்கிற சிலுவையை நீ மனப்பூர்வமாய் சுமக்க வேண்டும். Why did Jesus say take up your cross daily? ஏன் அனுதினமும் நீ சிலுவையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இயேசு சொன்னார்? Because we will put it down daily also. ஏனென்றால் நாம் அனுதினமும் அதை கீழே போட்டுவிடக்கூடிய தன்மை உடையவர்களாக இருக்கிறோம். That is why consciously surrender to carrying your cross every day. எனவே உளமாற ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிலுவையை சுமக்க நாம் நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும். But what has happened to all of us is that although we are in plan B, in our minds we have a plan C. We have fallen into a deep pit. இப்பொழுது இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? நாம் A இலிருந்து பிளான் B க்கு விழுந்து விட்டாலும் கூட நம்முடைய மனதிலே இன்னொரு பிளான் இருக்கிறது. அது இன்னும் ஒரு கீழ்த்தரமான பிளான் C ஆக இருக்கிறது. அது படுகுழிக்குள்ளே நம்மை தள்ளக்கூடியதாக இருக்கிறது. Most of that plan C is all our materialistic ambitions about living in this world and progressing in life in this world. நமக்கு இருக்கிற இந்த மூன்றாம் கட்ட கீழ்த்தரமான திட்டங்களில் பெரும்பான்மையானவைகள் இந்த உலகத்திலே நாம் எப்படி நன்றாக இருப்பது என்று பணம், பொருள், இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் சம்பந்தமானவையாகவே இருக்கிறது. So like the wild ass, like the swift dromedary, we are so full of our plan C, we try to use God to fulfill those plans. எரேமியாவில் சொல்லப்பட்ட அந்த தாறுமாறாய் ஓடுகிற பெண்ணொட்டகத்தை போல, அந்த காட்டு கழுதையை போல நம்முடைய வாழ்க்கையை பற்றி சொந்த திட்டங்களும் விருப்பங்களும் ஆசைகளும் நமக்கு இருக்கிறது. இந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு தேவனை எப்படியாவது பகடைக்காக பயன்படுத்திக் கொள்ளலாமா என்றும் நாம் யோசிக்கிறோம். So if you have come here with your own plan in mind and you want God to do that for you, he might do it for you if you are in LKG in spiritual life, but it's not going to happen all the time, because you have to turn and move into his plan of restoration to plan A. ஒருவேளை இந்த கூட்டத்துக்கு நீங்கள் வந்ததான நோக்கம் அப்படிப்பட்ட இந்த உலக சம்பந்தமான திட்டங்கள், ஆசைகள், விருப்பங்களை நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்றால், அதை நிறைவேற்ற தேவன் எனக்கு உதவி செய்வாரா என்ற எதிர்பார்ப்போடு வந்திருப்பீர்கள் என்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் எல்கேஜியில் இருக்கிற குழந்தைகளாக இருந்தால் ஒருவேளை தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஆனால் நீங்கள் தேவனுடைய அந்த முதன்மையான திட்டத்துக்குள் வர வேண்டும் என்று அவர் உங்களை குறித்து எதிர்பார்த்திருப்பார் என்றால், அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த சிலுவையை தான் உங்களுக்கு கொடுப்பார். So do you feel that you are going through some difficult path in your life? எனவே உங்களுடைய வாழ்க்கையில் சில கடினமான பாதைகளினூடாக நீங்கள் கடந்து செல்வதாக உணர்கிறீர்களா? It is a planned cross for you. அது உங்களுக்காக திட்டமிடப்பட்ட ஒரு சிலுவையாக இருக்கிறது. God the Father has designed it for your life. பிதாவாகிய தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்கென்றே பிரத்யேகமாக அதை வடிவமைத்திருக்கிறார். To make you a better person. உங்களை சிறந்த ஒரு நபராக மாற்றும்படியாக. To restore you and bring you back into God's dream. தேவன் உங்களை பற்றி கொண்டிருக்கிற அந்த கனவுக்குள் உங்களை திருப்பி கொண்டு வரும்படியாக. So that is the first thing, the plan of the cross. அதுதான் சிலுவையை பற்றிய முதல் விஷயம், சிலுவையின் திட்டம். The second lesson is the timing of the cross. இரண்டாவது பாடம் சிலுவையின் குறிக்கப்பட்ட நேரம். The Father not only planned a cross for Jesus, he timed it for Jesus. இயேசுவுக்காக பிதா ஒரு சிலுவையை திட்டமிட்டது மாத்திரமல்ல, அந்த சிலுவைக்கான நேரத்தையும் அவர் குறித்திருந்தார். When you read from Deuteronomy chapter 21, உபாகமம் 21ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும்போது, and read verse 22 and 23, 22 23 வசனங்களை வாசித்தால், கொலை செய்யப்பட்ட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால், இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. And if a man have committed a sin worthy of death, and he be to be put to death,
and thou hang him on a tree, his body shall not remain all night upon the tree, but thou shalt in any wise bury him that day. For he that is hanged is accursed of God, that thy land be not defiled, which the Lord thy God giveth thee for an inheritance. We read in Galatians that Jesus fulfilled this when he hanged on a cross. Cursed is the man that hangeth on a tree. Jesus was made a curse for our sakes, according to Deuteronomy 21. கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் நாம் வாசிக்கும் போது இந்த உபாகமம் 21ஆம் அதிகாரத்தின் நிறைவேறுதலாக மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என்ற அந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இந்த உபாகமத்தில் சொல்லப்பட்ட வசனத்தை இயேசு சிலுவையிலே நிறைவேற்றினார். But if you look at history, death by crucifixion was never seen in any empire until the Roman Empire came into existence. ஆனால் நீங்கள் சரித்திரத்தை ஆராய்ந்தால் ரோம சாம்ராஜ்யம் ஆட்சிக்கு வரும் வரைக்கும் அதற்கு முன் இருந்த எந்த சாம்ராஜ்யத்திலும் சிலுவையில் அறையப்பட்டு கொலை செய்கிற அந்த முறைமை இருக்கவில்லை. So when the Roman Empire came into existence, God the Father timed things in such a way that Jesus came down during the Roman Empire so that he can experience this death by crucifixion. எனவே ரோம சாம்ராஜ்யம் ஆட்சிக்கு வந்த அந்த நாட்களில் இயேசு இந்த பூமியில் பிறக்கும்படியாக தேவன் அந்த காலத்தை முன்குறித்திருந்தார். இந்த வசனத்தை சிலுவையில் அறையப்பட்டு தொங்குவதன் மூலமாக இயேசு நிறைவேற்றும்படியாக அந்த சிலுவைக்கான நேரமும் பிதாவினால் குறிக்கப்பட்டிருந்தது. If you read Romans chapter 5 and verse 6, you will see there the cross for Jesus was timed. ரோமர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது இயேசுவின் சிலுவை ஒரு குறிக்கப்பட்ட நேரத்தில் அது வடிவமைக்கப்பட்டிருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். For when we were yet without strength, in due time Christ died for the ungodly. In due time, that means at the right time, at the appointed time, Jesus died. குறித்த காலத்தில் சரியான அந்த நேரத்தில் இயேசு மரித்தார். Not only was it timed for Jesus to come at a particular period, even the day and the hour was specified. ஒரு குறிக்கப்பட்ட காலத்தில் இயேசு வந்து மரிக்க வேண்டும் என்று அந்த காலகட்டம் மாத்திரம் குறிக்கப்படவில்லை, அந்த நாளும் அந்த மணி நேரமும் கூட குறிக்கப்பட்டிருந்தது. I told you yesterday how it was timed in such a way that when the Passover was being celebrated by Jews in a ritual, the real Passover Christ, at the same time that the 1-year-old lambs were being slain in every house, the real Lamb of God was crucified. The timing was so precise, so accurate. நேற்றைக்கு நான் உங்களுக்கு சொன்னேன், இஸ்ரவேலர்கள் யூதர்கள் தங்களுடைய பாரம்பரியத்தின்படி ஒரு சடங்காச்சாரமாக வருடம் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி வந்தார்கள். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டி தெரிந்தெடுக்கப்பட்டது. அந்த குறிக்கப்பட்ட வருடத்திலே அந்த பஸ்கா அடிக்கப்படுகிற அதே நாளிலே இயேசு உண்மையான பஸ்காவாக மெய்யான அவர் பலியானார். இந்த நேரம் அவ்வளவு துல்லியமாக ஒத்துப்போகக்கூடியதாக இருந்தது. Just like the Father timed a cross for Jesus, God the Father has timed our crosses for us. எப்படி இயேசுவின் சிலுவையை ஒரு குறித்த நேரத்தில் பிதா திட்டமிட்டிருந்தாரோ அதே போல பிதா நமக்காகவும் குறித்த காலத்துக்கு ஒரு சிலுவையை திட்டமிட்டு இருக்கிறார். The problem that is happening in your life has not happened by accident outside of the knowledge of God. It has been allowed and it has been timed by God for you. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்கிறதான இந்த பிரச்சனை தற்செயலாக நடக்கவில்லை, தேவனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு அது நடக்கவில்லை, அது தேவனால் திட்டமிடப்பட்டிருக்கிறது, அதற்கான நேரம் தேவனால் குறிக்கப்பட்டிருக்கிறது. He has allowed this problem, this difficulty, this cross in your life only to make you more beautiful. இந்த பிரச்சனையை, இந்த துன்பத்தை, இந்த பாடை, இந்த சிலுவையை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அனுமதித்ததற்கான ஒரே நோக்கம் உங்களை இன்னும் சிறந்த அழகுள்ளவர்களாய் மெருகேற்றும்படியாக. You might like that wild ass life where you live your life according to your own whims and fancies. It might tickle your emotions, but in God's sight you are an ass, ugly. But when he puts that cross on you, he wants to make you more beautiful. Though don't be in a hurry
cooperate with him. உங்களுடைய இச்சையின் மதவெளியிலே காற்றை உட்கொள்ளுகிறதும் வனாந்தரத்திலே பழகினதுமான அந்த காட்டுக்கழுதையாக உங்களுடைய சொந்த விருப்பங்கள் உங்களுடைய சொந்த ஆசை இச்சைகளை நிறைவேற்றுவதில் அது உங்களுடைய சந்தோஷத்தை அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதனால் உங்களுடைய எழுச்சிகளுக்கு இன்பத்தை கொடுப்பதனால் அந்த காட்டுக்கழுதையின் வாழ்க்கை உங்களுக்கு பிடித்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் நீங்கள் அசிங்கமான ஒரு காட்டுக்கழுதையா இருக்கிறீர்கள். உங்களை அழகாக்கும்படியாக மெருகேற்றும்படியாக அந்த சிலுவையை அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிறார். அதற்கான நேரத்தை அவர் திட்டமிட்டிருக்கிறார். A man of God called C.S. Lewis said, C.S. Lewis என்கிற தேவ மனிதன் சொன்னார், God cannot give you a happiness outside of himself. Such happiness does not exist. தேவன் உங்களுக்கு தமக்கு வெளியே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கவே முடியாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் இல்லவே இல்லை. For every human being, the only happiness is God himself. ஒவ்வொரு மனிதனை பொறுத்தளவில் அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சந்தோஷம் தேவன் மட்டுமே. Every other happiness that man pursues is from that fallen personality, his nature of sin. He might get a kind of happiness, but that is sweet poison. தேவன் என்கிற சந்தோஷத்தை தவிர வேறு எந்த சந்தோஷத்தை நாடி மனிதன் அதை பின்தொடர்வான் என்றால் அது விழுந்து போன அந்த ஆளுமையாகிய பாவத்திலிருந்து பிறந்த சந்தோஷமா இருக்கிறது. அது தற்காலிகமாய் சந்தோஷத்தை கொடுக்கலாம், ஆனால் முடிவில் அதனுடைய முடிவு வேதனையாக இருக்கும். But if you want to go in the right direction in your life, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சரியான திசையில் பயணிக்க விரும்பினால், understand that difficulty in your life has not only been planned by God, but has also been timed by God. Submit yourself under the mighty hand of God, and just like he has timed the cross for you in due time, he will also exalt you in due time. தேவன் உங்களுக்காக ஒரு சிலுவையை திட்டமிட்டிருப்பது மாத்திரமல்ல, அந்த சிலுவைக்கான நேரத்தையும் அவர் குறித்து வைத்திருக்கிறார். அந்த நேரம் வரைக்கும் தேவனுடைய பலத்த கரத்தின் கீழ் அடங்கி இருக்கும்படியாக நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்கள். அந்த குறித்த காலத்தில் அந்த சிலுவையை திட்டமிட்டவர் குறித்த காலத்தில் உங்களை உயர்த்தவும் செய்வார். The third point, மூன்றாவது விஷயம், the pain of the cross. சிலுவையின் வேதனை. The plan of the cross, the timing of the cross, and thirdly the pain of the cross. முதலாவது சிலுவையினுடைய திட்டம், இரண்டாவது சிலுவைக்கான நேரம், மூன்றாவது சிலுவையின் வேதனை. In Romans chapter 8 and verse 32, ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் the Bible says, God spared not his own son. தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், ஆங்கிலத்திலே தேவன் தம்முடைய சொந்த குமாரனையும் கூட அவர் விட்டு வைக்காமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So just imagine, for our sakes God the Father did not spare his son. How can I send my son? You did all the wrong, you suffer. He didn't say that. He sent his son without sparing him. இதை சிந்தித்து பாருங்கள். எப்படி என்னுடைய குமாரனை நான் உனக்காக பாடுபட அனுப்புவது, அது என் குமாரன், நான் அப்படிலாம் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு அவர் தன்னுடைய குமாரன் என்றும் பார்க்கவில்லை. தம்முடைய குமாரன் என்று பார்த்து அவரை நமக்காக விட்டு வைக்காமல் அவர் நமக்காக நம்முடைய பாவத்துக்காக அவர் பலியாகும்படி அவரை அனுப்பினார். Jesus said, everything that I do only with my father's permission. இயேசு சொன்னார், நான் எதை செய்தாலும் பிதாவினுடைய அனுமதியின்படியே அதை செய்கிறேன். Without his permission I won't do anything. அவருடைய அனுமதி இல்லாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன். So when Jesus was hanging on the cross, இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது, to alleviate his pain, அவருடைய வலியை கொஞ்சம் வலிக்கு ஒரு நிவாரணம் உண்டாகும்படி they gave him vinegar mixed with gall. அவருக்கு அந்த கடற்காலானிலே தோய்த்த காடியை கொடுத்தார்கள். When you drink that, it numbs your nerves and soothes you. அந்த கசப்பு கலந்த காடியை குடிக்கும் போது அது உங்களுடைய நரம்புகளை அப்படியே மரத்து போக செய்து கொஞ்ச நேரத்துக்கு அந்த வலியை உணராமல் இருக்க செய்யும். You take a pin and prick yourself, you know how much it aches. Imagine a spike going through the hand of Jesus, through the feet of Jesus. How much pain, those stripes, the crown of thorns, all of this together happening, all his flesh hanging in ribbons, the intense pain. He would have longed for having that vinegar mixed with gall, but the father said no. நீங்க இதை யோசித்து பாருங்கள். ஒரு குண்டூசியை எடுத்து நம்முடைய கையில குத்தினா எவ்வளவு வலிக்கும் நமக்கு தெரியும். ஆனா இயேசுவின் கைகளில் ஆணி கடாவப்பட்டிருக்கிறது, கால்களில் ஆணி கடாவப்பட்டிருக்கிறது, அவருடைய தலையில் முட்களால் செய்த ஆணி கடாவப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அவருடைய இந்த நூல் தொங்குகிறது போல, ரிப்பன் தொங்குகிறது போல அவருடைய சதையெல்லாம் தோலெல்லாம் பிஞ்சு அப்படியே தொங்குகிறது.
அவ்வளவு வேதனை. அதை சற்று ஆசுவாசப்படுத்தும்படியாக அந்த கடற்காரனிலே தோய்த்த காடியை கொடுக்கிறார்கள். ஆனால் பிதா சொல்லுகிறார், இல்லை, அதை குடிக்க கூடாது. Even when Jesus had the option to soothe his pain, to reduce his pain, the father said no. He did not spare his son. இயேசுவுக்கு தன்னுடைய வலியை சற்று ஆசுவாசப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் பிதா இல்லை என்று சொன்னார். அதுதான் சொந்த குமாரன் என்றும் பாராமல் சொந்த குமாரன் என்று அவரை விட்டு வைக்கவில்லை. But the father allowed Jesus to have one medicine that could alleviate his pain. For that the father said yes. ஆனால் இயேசுவின் வலிக்கு நிவாரணமாக ஒரு மருந்தை பிதா அனுமதித்தார். அந்த ஒரு மருந்தை கொடுக்க அவர் சரி என்று ஒத்துக்கொண்டார். You know what is that medicine? அந்த மருந்து என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? When Jesus was hanging on the cross to soothe his pain, Jesus thought of us. He thought of his bride. He thought of the joy that was set before him, and that soothed his pain, and that the father allowed, and that was the reason why Jesus endured the cross, despised the shame. இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது அவருடைய வலிக்கு நிவாரணமாக அவருடைய அந்த வேதனையை ஆசுவாசப்படுத்தி கொள்ளும்படியாக தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை அவர் நினைத்தார். தம்முடைய மனவாட்டியை நினைத்தார். என்னையும் உங்களையும் அவர் நினைத்தார். அதை நினைத்து அவர் அந்த வேதனையை மறந்து போனார். அந்த நினைவை பிதாவாகிய தேவன் அனுமதித்தார். எனவே தான் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சந்தோஷத்தோடு சகித்தார் என்று நாம் பார்க்கிறோம். So we see that Jesus thought about you and me while hanging on the cross was the reason why he endured the cross and endured the pain and the shame. இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் என்னையும் உங்களையும் நினைத்து பார்த்தார். அதனால் தான் அவர் நிந்தையை சகித்தார், வேதனையை சகித்தார், சிலுவையை சகித்தார். That's what you read in Hebrews chapter 12 1 and 2. இதைத்தான் எபிரேயர் 12 முதல் 2 வசனங்களில் நாம் படிக்கிறோம். But in what is the lesson we learn from this? இதிலிருந்து நாம் படிக்கிற பாடம் என்ன? When we go through pain, when we carry our crosses, நாம் நம்முடைய சிலுவைகளை சுமக்கும்போது, நாம் வேதனையின் ஊடாக கடந்து போகும்போது, he thought of us and bore the pain. When we bear our crosses, how do we bear our pain? அவர் நம்மை நினைத்து அந்த வேதனையை சகித்துக் கொண்டார். நாம் நம்முடைய சிலுவைகளை சுமக்கும்போது எப்படி நாம் அந்த வேதனையை சகிப்பது? Read the next verse. அடுத்த வசனத்தை படியுங்கள். Hebrews chapter 12 verse 3. எபிரேயர் 12:3. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். For consider him that endured such contradiction of sinners against himself, lest ye be wearied and faint in your minds. நாம் வேதனைகளை அனுபவிக்கும் போது நாம் நம்மையே நினைத்துக் கொண்டிருக்கிறோம். When we endure pain, we think of ourselves. சுய அனுதாபத்தினால் நிரம்பி இருக்கிறோம். We are full of self pity. எப்பொழுதுதான் இதெல்லாம் மாறும் என்று நினைக்கிறோம். We think, after all, when will all this change? ஆனால் இந்த பாடம் இயேசு பட்ட வேதனையின் மூலமாக நாம் படிக்கிற பாடம், பாவிகளால் இத்தனை விபரீதங்களை நம்மை நினைத்து அவர் சகித்தாரே, அப்படி என்றால் நம் நிமித்தம் நாம் படுகிற பாடுகள், அந்த சிலுவை சுமக்கும் போது, அந்த வேதனை அனுபவிக்கும் போது நாம் அவரை நினைக்க வேண்டும். This third lesson that we learn from how Jesus carried his cross, endured the pain, endured the contradiction of sinner thinking of us. When we endure our cross, not because of his sake but because of our sake, to endure that pain, we must think of him. நான் அவரை நினைச்சு பார்த்தேன் பிரதர், ஒன்றும் குறைஞ்ச மாதிரி இல்லை. You say, brother, I thought of him but my pain does not seem to decrease. அப்படியெல்லாம் நினைச்சா அது வேலை செய்யாது. It doesn't work out that way. இயேசுக்கும் நமக்கும் ஒரு உறவு இருக்க வேண்டும். There must be a relationship between Jesus and us. அவர் என்னை நேசித்ததினால் தான் அவர் நினைக்கும் போது அந்த வேதனை குறைந்தது. Because he loved me and thought of me, when he thought of me, his pain was alleviated. என்னை நேசித்தவர் என்னை நினைத்து வேதனை சகித்தார் என்று நான் நினைத்து அவரை நினைத்து நான் வேதனை சகிக்கலாம். When I think that the one who loved me thought of me and endured the pain, I must think of him and his love and endure the pain. When you look at the kind of the situation that Jesus was surrounded by when he was on the cross and before the cross, சிலுவைக்கு முன்னதாகவும் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த நேரத்திலும் இயேசுவை சுற்றி இருந்த அந்த சூழ்நிலையை நாம் பார்த்தால், he faced mockery. அவர்
பரிகாசத்தை எதிர்கொண்டார். He faced challenges. அவர் சவால்களை எதிர்கொண்டார். He faced physical pain. அவர் சரீர பிரகாரமான வேதனையை எதிர்கொண்டார். He faced reproach. நிந்தையை எதிர்கொண்டார். He was put to shame. அவர் அவமானப்படுத்தப்பட்டார். He faced rejection. அவர் புறக்கணிக்கப்பட்டார். He faced treachery. அவருக்கு துரோகம் செய்தார்கள். He faced injustice. அநியாயம் செய்யப்பட்டது. He faced loneliness. தனிமையை அவர் அனுமதித்தார். He faced mental agony. அவர் மனரீதியான வேதனையை அனுபவித்தார். All this at the same time. இது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் ஒன்று சேர அனுபவித்தார். And he thought of me and went through all that. இதெல்லாம் அனுபவித்த போது என்னை நினைத்து அவர் இதையெல்லாம் கடந்து சென்றார். Hebrews 12:3 says, when you go through this, we don't go through all this at the same time, maybe one or two. Think of him. சொல்லப்பட்ட இந்த பட்டியல் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் நாம் யாருமே கடந்து போகிறதில்லை. ஒன்று ரெண்டு காரியங்கள் தான் இதில் நமக்கு சம்பவிக்கிறது. இவைகளை நீங்கள் கடந்து போகும்போது அவரை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Then the pain will reduce. அப்பொழுது அந்த வேதனை குறையும். Fourthly, நான்காவதாக the horror of the cross. சிலுவையினுடைய பயங்கரம். That means there was something terrible and scary related to the cross. அதாவது சிலுவையோடு சம்பந்தப்பட்ட ஒரு பயமுறுத்தக்கூடிய பயங்கரமான காரியம் இருந்தது. When we look at the history of Jesus hanging on the cross, we can only see the physical aspect of what was happening. இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்ததான அந்த சரித்திரத்தை நாம் பார்க்கும்போது இயேசு சரீரத்தில் என்னத்தை அனுபவித்தார் என்பதை தான் சரித்திரத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். But there was a lot going on behind the scenes which we can't see by normal perception. ஆனால் திரையின் மறைவில் பல காரியங்கள் சம்பவித்துக் கொண்டிருந்தது. சாதாரணமான ஒரு கண்ணோட்டத்தில் நாம் அதை பார்க்க முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. But the Bible says when Jesus was hanging on the cross, there was an invisible spiritual war going on. ஆனால் வேதம் சொல்லுகிறது இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அதரிசனமாக ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. You read that in Colossians 2:14 and 15. கொலோசியர் 2:14-15 நாம் அதை படிக்கிறோம். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். Blotting out the handwriting of ordinances that was against us, which was contrary to us, and took it out of the way, nailing it to his cross, and having spoiled principalities and powers, he made a show of them openly, triumphing over them in it. So you can't see this openly actually. That word openly actually refers to an invisible public. That means angels and demons and God and Satan were watching this. They could see this invisible aspect, but we human beings could see only the physical aspect. வெளியரங்க கோலம் என்று நாம் இங்கே பார்க்கிறோமே, இது நம்முடைய இந்த வெளிப்புறமான கண்களினால் காணக்கூடிய ஒன்றல்ல. அதரிசனமான மண்டலத்தில் தூதர்களும் பிசாசுகளும் தேவனும் சாத்தானும் அதரிசனமான ஆவி மண்டலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த எல்லாவற்றையும் அந்த யுத்தத்தையும் காணக்கூடியவர்களாக இருந்தார்கள். So outside, for human beings to see, it was a shameful, despicable death. But in the underworld, in the invisible world, it was not Jesus who was put to public shame. Demons were put to public shame. வெளிப்பிரகாரமாக பார்க்கும்போது அது ஒரு அவமானமாக துச்சமாக எண்ண வேண்டிய ஒரு மரணமாக இருந்தது. ஆனால் ஆவிக்குரிய மண்டலத்தில் பிசாசுகள் தான் வெளியரங்க கோலமாக்கப்பட்டன. மனிதர்களால் அதை காண முடியவில்லை, ஆனால் ஆவி மண்டலத்தில் அது வெளியரங்கமாக தெரிந்தது. In Psalm 22, 22ஆம் சங்கீதத்தில், Psalm 22 is a messianic psalm. That means it is a prophecy foretelling the coming of Christ and the death of Christ. 22ஆம் சங்கீதம் மேசியாவின் வருகையை முன்னறிவித்த, அவருடைய வருகையையும் அவருடைய மரணத்தையும் முன்னறிவித்த ஒரு சங்கீதமாக இருந்தது. That is why in the first verse you read, my God, why hast thou forsaken me? One of the 7 words that Jesus uttered on the cross. எனவேதான் அந்த சங்கீதத்தின் ஆரம்பத்தில் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு சிலுவையில் உரைத்த 7 வார்த்தைகளில் ஒரு வார்த்தை அந்த சங்கீதத்தின் துவக்கமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 16 they pierced my hands and my feet. 16ஆம் வசனத்திலே அவர்கள் என்னுடைய கைகளையும் என்னுடைய கால்களையும் உருவ குத்தினார்கள். Verse 17 I may count my bones. 17ஆம் வசனத்தின் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். Verse 18 they parted my garments among them and cast lots upon my vesture. 18ஆம் வசனம் என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள்.
So this is a messianic psalm. எனவே இது மேசியாவை பற்றிய தீர்க்கதரிசனமான ஒரு சங்கீதம். It's about Jesus hanging on the cross. அது இயேசு சிலுவையில் தொங்குகிறதை பற்றிய ஒரு வர்ணனை. But in this psalm you see some invisible demonic entities mentioned as animals. ஆனால் இங்கே கண்ணுக்கு தெரியாத சில பிசாசுகள் மிருகங்களாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறதை இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். For example, in verse 12 and 13 we see the bulls of Bashan gaping at Jesus, staring at Jesus. பாசான் தேசத்து பலத்த எருதுகள் இயேசுவை வளைந்து கொண்டது மாத்திரமல்ல, இயேசுவை முறைத்து கொண்டிருந்தது என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. You can't see this outside, but implicitly in the invisible spirit world this was happening. நீங்கள் இதை வெளியரங்கமாக பார்க்க முடியாது, ஆனால் அதரிசனமான ஆவி மண்டலத்திலே இது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. The same verse speaks about the lion. இதே வசனம் சிங்கத்தை குறித்து சொல்லுகிறது. And then in verse 16 we read about dogs. 16ஆம் வசனம் நாய்களை குறித்து சொல்லுகிறது. In the same verse 16 we read of the assembly of the wicked. பொல்லாதவர்களின் கூட்டம் என்று அதே 16ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். In verse 21 we read about the lion and the unicorn. 21ஆம் வசனத்தில் சிங்கம் மற்றும் காண்டாமிருகத்தை குறித்து நாம் படிக்கிறோம். So Jesus was surrounded by beastly evil entities when he was hanging on the cross. இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது மிருகத்தனமான பேய்களால் அல்லது பிசாசுகளால் அவர் சூழப்பட்டிருந்தார். So it was a war scene. இது ஒரு யுத்தத்தின் காட்சியாகவே இருந்தது. In the outside world Jesus is like a defeated man, a helpless victim of the Roman crucifixion. கண்ணுக்கு தெரிகிற இந்த உலகத்திலே ரோமர்களால் சிலுவையில் அறையப்பட்டு ஒரு குற்றவாளியைப் போல தோல்வியடைந்த ஒரு மரணத்தை எதிர்கொண்டவராக இயேசு காணப்பட்டார். But in the dark underworld of spirits Jesus was winning those bulls and those dogs and those lions and those unicorns. ஆனால் இருள் நிறைந்த ஆவிகளினுடைய அந்த மண்டலத்திலே இயேசு அந்த ஆவிகளாகிய அந்த காண்டாமிருகம், சிங்கம், நாய்கள், எருதுகள் இவைகளோடு போராடி ஜெயமெடுத்தவராய் இருந்தார். In the same way as you carry your cross, இதே போல உங்களுடைய சிலுவையை நீங்கள் சுமக்கும்போது there is a horror pertaining to your cross as well. உங்களுடைய சிலுவையோடும் சம்பந்தப்பட்ட ஒரு பயங்கரம் இருக்கிறது. There are evil spirits that are connected to your cross as well. உங்களுடைய சிலுவையோடும் பொல்லாத ஆவிகள் தொடர்புடையவைகளாக இருக்கிறது. They are looking for you, surrounding you to make wrong moves, to manipulate you, to push you in the wrong direction. அவைகள் உங்களை சுற்றி நின்று கொண்டிருக்கிறது. உங்களை வஞ்சித்து மோசம் போக்கும்படியாக, தவறான திசையில் நீங்கள் திசை திருப்பப்படும்படியாக, தவறான முடிவுகளையும் தவறான ரியாக்ஷன்ஸையும் நீங்கள் கொடுக்கும்படி செய்யும்படியாக அவைகள் உங்களை சுற்றி நின்று கொண்டிருக்கிறது. Are you going through depression? நீங்கள் ஏதாவது மன அழுத்தத்தின் வழியாய் சென்று கொண்டிருக்கிறீர்களா? There are spirits behind the depression. அந்த மன அழுத்தத்துக்கு பின்னால் ஆவிகள் இருக்கிறது. Have you had suicidal feelings? தற்கொலை எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதா? There are spirits that instigate those feelings. இப்படிப்பட்ட தற்கொலை எண்ணங்களை தூண்டி விடுகிற ஆவிகள் இருக்கிறது. Have you come here sick? நீங்கள் இங்கே வியாதியாய் வந்திருக்கிறீர்களா? There are spirits that create these sicknesses. இந்த வியாதிகளை உண்டாக்குகிற ஆவிகள் இருக்கிறது. Are you having frequent quarrels in your home? உங்களுடைய வீடுகளில் அடிக்கடி சண்டைகள் நடக்கிறதா? There are spirits that provoke those quarrels. இப்படிப்பட்ட சண்டைகளை தூண்டி விடுகிற ஆவிகள் இருக்கிறது. Have husband and wife been divided in your family? உங்களுடைய வீடுகளில் புருஷன் மனைவி பிரிந்திருக்கிறார்களா? There are spirits that specialize in dividing, in splitting families. குடும்பத்தை பிரிக்கிறதிலே நிபுணத்துவம் பெற்ற ஆவிகள் இருக்கிறது. Are you going through failure after failure in your life? உங்களுடைய வாழ்க்கையில் தோல்வியின் மேல் தோல்வியை நீங்கள் சந்திக்கிறீர்களா? There are spirits that orchestrate those failures. இந்த தோல்விகளை வடிவமைக்கிறதான ஆவிகள் இருக்கிறது. So there are horrors behind your cross also. They want to see you destroyed and thrown into hell. They want to see you rot in hell. உங்களுடைய சிலுவைக்கு பின்னதாகவும் பொல்லாத ஆவிகள் இருக்கிறது. அவைகள் நீங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறது. நரகத்தில் தள்ளப்பட்டு அங்கே நீங்கள் நாறிக்கொண்டிருக்க வேண்டும் என்று அவைகள் விரும்புகிறது. Some of you may be even feeling an evil presence in your house. சிலர் ஒருவேளை ஒரு தீமையான ஒரு பிரசன்னம் உங்களுடைய வீட்டில் இருக்கிறதை ஒருவேளை வெளிப்படையாக உணரக்கூட செய்யலாம். You might be looking in a certain direction and suddenly you will see a shadow moving in a corner, and you look as though to see someone is there. No one is there. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட திசையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் திடீரென்று வேறு ஒரு திசையில் ஏதோ ஒன்று ஒரு நிழல் போல நகர்கிறதை நீங்கள் உணர்ந்து திரும்பினால் அங்கே ஒன்றுமே இல்லை. Some of you may be haunted by the spirit of fear. No particular reason, but you're scared all the time. உங்களில் சிலர் பயத்தின் ஆவியினால் வேட்டையாடப்படுகிறீர்கள். எந்த ஒரு காரணமும் இல்லாமலேயே சில பயங்கள் உங்களை ஆட்கொள்ளுகிறது. But remember that behind this horror you are carrying a cross appointed by Jesus. If you carry this cross well,
then that same Jesus who spoiled the principalities and powers and made a public shame of them can fight your battle as well. ஆனால் உங்களுடைய சிலுவையின் பயங்கரத்தை நீங்கள் எதிர்கொள்ளும் போது அந்த சிலுவையின் பயங்கரத்தை எதிர்கொண்டு துரைத்தனங்கள் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையில வெற்றி சிறந்த இயேசு உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் நினைத்துக் கொண்டால் நீங்களும் அதே போல உங்களுடைய சிலுவையின் அந்த பயங்கரத்தை எதிர்கொண்ட அந்த பொல்லாத ஆவிகளோடு சிறந்த முறையில் நீங்கள் யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியும். If you want that those spirits that haunt your life and your house and your family to be bruised under your feet shortly, then don't put down your cross, carry it well. உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய வீட்டை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறதான அந்த பிசாசுகளை சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் உங்களுடைய கால்களின் கீழ் நசுக்கி போடுவதை நீங்கள் காண விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், உங்கள் சிலுவையை நீங்கள் கீழே இறக்கி வைத்து விடக் கூடாது. அந்த சிலுவையை நன்றாக சுமக்க பழக வேண்டும். Point 5. ஐந்தாவது குறிப்பு, the power of the cross. சிலுவையின் வல்லமை. If you read 1 Corinthians chapter 1 and verse 18, முதலாம் கொரிந்தியர் முதலாம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, that cross that you don't like, which God has asked you to carry, is actually very powerful. தேவன் உங்களை சுமக்கும்படியாய் சொல்லி இருக்கிற அந்த சிலுவை, உங்களுக்கு பிடிக்காத அந்த சிலுவை, அது உண்மையாக சொல்ல போனால் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாயிருக்கிறது. For the preaching of the cross is to them that perish foolishness, but unto us which are saved it is the power of God. There are some atheists who literally call the gospel foolishness. They laugh at it, they mock at it, they defy it. What is this God coming and dying on the cross that saves us? How stupid. இந்த சிலுவை பற்றிய உபதேசத்தை அல்லது சுவிசேஷத்தை எழுத்தின்படியாகவே இது என்ன முட்டாள்தனம் அப்படின்னு சொல்ற சில நாஸ்திகர்கள் இருக்கிறார்கள். தேவன் மனிதனுக்காக மரிக்கிறாரா, இது என்ன முட்டாள்தனமா இருக்கே அப்படின்னு அவங்க பகிரங்கமாய் பேசுறாங்க. But for us who believe in Jesus, this very cross is the power of God. ஆனால் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிற நமக்கு இதே சிலுவை அது தேவனுடைய பலனாய் இருக்கிறது. Not just the cross that Jesus was crucified on, the crosses that we carry also can express the power of God if you carry it the right way. இயேசு சுமந்த சிலுவை நமக்கு தேவபலனாய் இருப்பது மாத்திரமல்ல, நாம் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற சிலுவைகளை நல்ல முறையில் சுமந்தால் அதுவும் கூட தேவனுடைய பலனை வெளிப்படுத்தக்கூடியதாய் மாறும். Jesus was called the resurrection. இயேசு உயிர்த்தெழுதல் என்று அழைக்கப்பட்டார். And he proved that he was the resurrection, not by just raising Lazarus to life, but by raising himself to life. நானே உயிர்த்தெழுதலாய் இருக்கிறேன் என்பதை அவர் லாசருவை உயிரோடு எழுப்பி மாத்திரம் நிரூபிக்கவில்லை, தாமே உயிர்த்தெழுந்ததின் மூலமாக நான் தான் உயிர்த்தெழுதல் என்பதை அவர் நிரூபித்தார். The devil has a name. பிசாசுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. He is called death. அவனுக்கு மரணம் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. So Jesus, who was called the resurrection, overcame the devil who is called death. மரணம் என்று அழைக்கப்படுகிற பிசாசானவனை உயிர்த்தெழுதல் என்று அழைக்கப்படுகிறதான இயேசு தம்முடைய மரணத்தினால் அவனை அழித்தார், ஜெயித்தார். To the outside world, the cross is utter failure and utter foolishness, but in the spirit world, the cross is utmost triumph. வெளி உலகத்தை பொறுத்தளவில் சிலுவை என்பது அது மிகவும் மோசமான ஒரு தோல்வியாக, ஒரு அவமான சின்னமாக இருக்கிறது. ஆனால் ஆவி உலகத்தில் யதார்த்தத்தில் பார்க்கும்போது இந்த சிலுவை தான் மிகப்பெரிய ஜெயமாக இருக்கிறது. Just like death was a way in which Jesus proved himself to be the resurrection. எப்படி மரணம் என்பது இயேசு தாமே உயிர்த்தெழுதல் என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு வழியாக மாறினதோ, your good shepherd is leading you through the valley of the shadow of death only to prove that the same resurrection is with you. உங்களுடைய நல்ல மேய்ப்பன் மரண இருளின் அந்த பள்ளத்தாக்கில் நீங்கள் கடந்து போகும்படியாக உங்களை நடத்தி செல்கிறார். ஏன் தெரியுமா? உயிர்த்தெழுதலாய் இருக்கிற அவர் உங்களோடு கூட இருப்பதை நிரூபிக்கும்படியாகவே. This Jesus who is called the resurrection, the life, can easily heal your sickness no matter what it is. உங்களுடைய உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிற அந்த இயேசு உங்களுடைய வியாதி எத்தன்மை உள்ளதா இருந்தாலும் பரவாயில்லை, சுலபமாக அவரால் அதை சுகமாக்க முடியும். So if you are passing through that valley of the shadow of death, like the psalmist, say, I will not fear. எனவே நீங்கள் அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாய் கடந்து போகக்கூடியவர்களாய் இருந்தால் சங்கீதக்காரனை போல் சொல்லுங்கள், நான் பயப்படேன், because thou art with me. ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். Who is that
thou art with me. நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பது யார்? He is that good shepherd. அவர் அந்த நல்ல மேய்ப்பன். Who is that good shepherd? அந்த நல்ல மேய்ப்பன் யார்? Jesus said, I am the good shepherd. இயேசு சொன்னார் நானே நல்ல மேய்ப்பன். So if you believe that Jesus is with you as you pass through the valley of the shadow of death, நீங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கின் ஊடாக கடந்து போகும்போது இயேசுதாமே உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க கூடுமானால், then lift up your right hand and say, I will not fear. நீங்கள் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள், நான் பயப்படேன். For thou art with me. நீர் என்னோடு கூட இருக்கிறீர். Hallelujah. Hallelujah. I remember I fell sick once. நான் ஒரு முறை வியாதிப்பட்டதை நினைவு கூறுகிறேன். A boil came in my eye. என்னுடைய கண்ணிலே ஒரு கட்டி வந்தது. It came from inside my eye. அது என்னுடைய கண்ணுக்குள் இருந்து எழும்பின ஒரு கட்டி. And it became bigger and bigger, and when I opened my eyes it started covering my vision. அது பெரிதாகி கொண்டே இருந்தது. நான் கண்களை திறக்கும் போது அதனுடைய பார்வையை மறைக்கும் அளவுக்கு பெரிதானது. And it was getting bigger and bigger. இன்னும் பெரிதாகி கொண்டே போனது. And one day I went visiting to one house. ஒரு நாள் நான் ஒரு வீட்டு சந்திப்புக்காக போயிருந்தேன். One sister was there. She was a nurse. அங்கே ஒரு சகோதரி இருந்தார்கள், அவர்கள் ஒரு நர்ஸ். She asked, what is that in your eye? உங்களுடைய கண்ணில என்ன பிரதர் அப்படினு கேட்டாங்க. I said, I don't know, it's a boil, it's growing from inside. நான் சொன்னேன் தெரியல, ஒரு கட்டி அது உள்ளே இருந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. And she said, brother, you have to be very careful, it will become big and it will cover your eyes. பிரதர் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், அது இன்னும் பெருசானா உங்களுடைய கண்ணை அப்படியே மூடிடும். Then I got scared. எனக்கு ஒரு பயம் வந்தது. Then she said, but we can do one thing. ஆனா ஒன்னு செய்யலாம் பிரதர். You come one day, you tell me, I'll come and remove it. நீங்க சொல்லுங்க, நான் ஒரு நாள் வந்து அதை ரிமூவ் பண்ண ட்ரை பண்றேன். I said, how will you remove it? நீங்க எப்படி அதை அகற்றுவீங்கன்னு கேட்டேன். We have to take a scissors and cut it. ஒரு கத்திரிக்கோல் எடுத்து அதை வெட்ட வேண்டியதுதான் அப்படின்னு. I said, what? You're going to take a scissors and cut this? இது கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ண போறீங்களா, என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். It won't ache. வலிக்காதா? It will ache. வலிக்கும் பிரதர். And we have to put some ice and make your nerves numb. கொஞ்சம் ஐஸ் கட்டி வச்சு அப்படியே அதை மரத்து போக பண்ண வேண்டியதுதான், வேற என்ன செய்யறது? And I said, is this the way that things have to be done? இப்படி தான் காரியங்களை சரிப்படுத்தணுமா அப்படின்னு நான் கேட்டேன். Immediately I went to the faith home. உடனடியாக நான் விசுவாச வீட்டுக்கு போனேன். I called 2-3 boys. 2-3 பையன்களை அழைத்தேன். Prayed in the night. இரவிலே ஜெபித்தோம். And God increased my faith. தேவன் என்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்தினார். That fear went off. அந்த பயம் அகன்று விட்டது. After 2 days I got a phone call. 2 நாள் கழித்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. Another well-meaning believer said, brother, you know, I consulted a doctor, they said that this can be cancer also. இன்னொரு நல்ல விசுவாசி என்று அறியப்பட்டவர் சொன்னாங்க, பிரதர் தெரியுமா, நான் இதை குறித்து ஒரு மருத்துவரிடத்தில் விசாரித்தேன், ஒருவேளை அது புற்றுநோயாக கூட இருக்கலாம்னு சொன்னாங்க. These are the fiery darts of the devil. இதுதான் பிசாசு எய்கிற அக்கினி அஸ்திரங்கள். Thank God, because I prayed, those fiery darts were quenched by the shield of faith, by the breastplate of God's righteousness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு முன்னதாகவே நான் ஜெபித்திருந்தபடியினால், விசுவாசம் என்னும் கேடகத்தினால், தேவனுடைய நீதி என்கிற அந்த மார்க்கவசத்தினால் அந்த அக்கினி அஸ்திரங்கள் அவித்து போடப்பட்டன. You know what happened? என்ன நடந்துச்சு தெரியுமா? That boil that came out of my eyes and became bigger and bigger started becoming smaller and smaller and went back inside. என்னுடைய கண்ணிலிருந்து எழும்பி வந்து அப்படியே பெரிதாகி கொண்டே இருந்த அந்த கட்டி அது சின்னதாகி கொண்டே கடைசியில் உள்ள போயிடுச்சு. And one day I was rubbing my eyes. ஒரு நாள் என் கண்ணை நான் இப்படி தேய்ச்சிட்டு இருந்தேன். That boil came off in my hands. அந்த கட்டி அப்படியே என் கையில வந்து விழுந்துச்சு. I threw it in the dustbin. நான் அதை குப்பை தொட்டியில போட்டேன். Because the good shepherd was with me. ஏனென்றால் நல்ல மேய்ப்பன் என்னோடு கூட இருந்தார். The same good shepherd is with you also. அதே நல்ல மேய்ப்பன் உங்களோடு கூட இருக்கிறார். That is why though I walk through the valley of the shadow of death, I will not fear, because you are with me. எனவேதான் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாக நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனென்றால் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். Sixthly, ஆறாவது குறிப்பு, the glory of the cross. சிலுவையின் மகிமை. Evil is something that is existing very real in this world. We feel it all the time in our lives. தீமை என்பது மிகவும் நிஜமானதாக இந்த உலகத்தில் இருக்கிறது. நாம் அதை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் தெளிவாக உணர்கிறோம். Sometimes evil is like a situation in our life. Sometimes evil is like a person in our lives. சிலவேளை தீமை என்பது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு சந்தர்ப்பமாக நம்ம எதிர்கொள்கிறது. சிலவேளை தீமை என்பது ஒரு நபரை போல நம்ம எதிர்கொள்கிறது. And sadly but truly, we human beings are responsible for all the evil that is happening around us. துக்ககரமான விஷயம், ஆனால் நிஜமான விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே நம்மை சுற்றி நடக்கிற எல்லா தீமைக்கும் மனிதர்களாகிய நாமே காரணமாயிருக்கிறோம். So when something bad happens in our life, we are quick
to blame others and prove our innocence. நம்முடைய ஜீவியத்தில் ஏதாவது தீமை நடக்கும் என்று சொன்னால் நாம் குற்றமற்றவர்கள் என்பதை நிரூபிக்கும்படியாக யார் மேல பழி போடலாம் சீக்கிரமா நம்ம வகை தேடக்கூடியவர்களாக இருக்கிறோம். But see what Jesus did to the evil that came in his life. ஆனால் இயேசுவின் வாழ்க்கையிலே வந்த அந்த தீமைக்கு இயேசு என்ன செய்தார் என்பதை பாருங்கள். The cross is evil. சிலுவை என்பது ஒரு தீமை. The crucifixion of the Roman Empire is evil. ரோம அரசாங்கம் கையாண்ட அந்த சிலுவையில் அறையப்படுதல் என்கிற முறைமை அது ஒரு தீமை. The crucifixion of Jesus is evil, the greatest evil that has happened on this planet. இந்த உலகத்திலேயே சம்பவித்த மிகப்பெரிய தீமை இயேசு சிலுவையில் அறையப்பட்டது. Why do I claim that the crucifixion of Jesus on the cross is the greatest evil? இயேசு சிலுவையில் அறையப்பட்டதுதான் இந்த உலகத்தில் நடைபெற்றதிலேயே மிகப்பெரிய தீமை என்று நான் ஏன் உரிமை பாராட்டுகிறேன்? Hurting animals is evil. விலங்குகளை துன்புறுத்தினால் அது தீமை என்று சொல்லுகிறார்கள். Hurting human beings is great evil. மனிதர்களை துன்புறுத்தினால் அது அதைவிட மிகப்பெரிய தீமை. But hurting God is the greatest evil. ஆனால் தேவனை துன்புறுத்தினால் அதுதான் மிக மிக பெரிய தீமை. And we all as human beings in one mindedness crucified Jesus, Jesus who is God on the cross. மனிதர்களாகிய நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரே மனதோடு ஒன்றுபட்டு தேவனாகிய இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டோம். But what did Jesus do? ஆனால் இயேசு என்ன செய்தார்? He took advantage of this evil of human beings against himself and turned it into the greatest good for us who killed him. மனிதர்களாகிய நாம் சேர்ந்து செய்த மிகப்பெரிய தீமை அவரை சிலுவையில் துன்புறுத்தினோமே அந்த தீமையை எதிர்கொண்டு அதை நன்மையாய் மாற்றி மனிதர்களாகிய நம்முடைய நன்மைக்கு ஏதுவாக அதை மாற்றி விட்டார். He just imagine, see, if this evil was not there, Jesus would have said, I love you. We would not have understood it. But God took advantage of this crucifixion to express his greatest love for us. இப்படி யோசித்து பாருங்கள். ஒருவேளை இயேசு சிலுவையை சகிக்காமல் சாதாரணமாக நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னால் நம்மில் எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொண்டிருப்போம்? ஆனால் இப்படிப்பட்ட மிகப்பெரிய தீமையை இயேசு எதிர்கொண்டு அதை நமக்கு மிகப்பெரிய நன்மையாக அவர் மாற்றினார். இந்த மிகப்பெரிய தீமையை ஆண்டவர் தமக்கு சாதகமாக எடுத்து இது நமக்கு மிகப்பெரிய நன்மையாய் மாற்றுவதில் எத்தனை பேருக்கு மகிமை பார்க்க முடிகிறது? And how many of us are able to see the glory in God taking advantage of this greatest evil and turning it into the greatest blessing or goodness for us? நம்ம பாஷையில சொன்னா சான்ஸே இல்ல, இதை தாண்டி ஒரு மகிமையே கிடையாது என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்க. And in human language those who say it's chanceless, there is no greater glory than this, please put up your hands. தீமையை நன்மையாய் மாற்றினவர், he who turned evil into good. நாம் தான் அவருக்கு விரோதமாய் எழும்பினோம், நாம் அவரோ சிலுவையில் அறையப்பட்டு நம்மை ஆசீர்வதிக்கிறவர். It is we who rose up against him, but he was crucified and blessed us. அவரை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். Hallelujah. In the same way, அதே போல we also can take advantages of these evil situations and turn it into glory. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளுகிற தீமையான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நாம் சாதகமாக எடுத்துக்கொண்டு அதை மகிமையாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. You know, in many places in the Bible, heaven is called glory. உங்களுக்கு தெரியுமா, வேதத்தில் பல இடங்களில் பரலோகம் மகிமை என்கிற வார்த்தையினால் குறிக்கப்படுகிறது. We often when a saint dies we say so and so has entered into glory. ஒரு பரிசுத்தவான் மரிக்கும்போது நாம் வழக்கமாக இப்படி சொல்லுகிறோம், அவர் மகிமைக்குள் பிரவேசித்தார். Your cross has been designed to make you glorious, to make you enter into heavenly glory. உங்களுடைய சிலுவை வடிவமைக்கப்பட்டதின் நோக்கமே உங்களை மகிமை உள்ளவர்களாக மாற்றும்படியாக, பரலோகத்தின் மகிமைக்குள் நீங்கள் பிரவேசிக்க செய்யும்படியாக. So carry the cross well, in a short while you are going to enter into glory. எனவே உங்களுடைய சிலுவையை நீங்கள் நல்ல முறையில் சுமந்து கொண்டே இருங்கள், ஏனென்றால் சீக்கிரத்தில் நீங்கள் மகிமைக்குள் பிரவேசிக்க போகிறீர்கள். If you turn to Exodus chapter 11 and read verse 2, யாத்திராகமம் 11ஆம் அதிகாரத்துக்கு திரும்பி 2ஆம் வசனத்தை வாசித்தால், there we see God asking the Israelites before they left Egypt to borrow all the silver and gold jewelry from the neighboring Egyptians. தங்களுடைய அயலகத்தாராகிய எகிப்தியரிடத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்படுவதற்கு முன்னதாக நீங்க அவங்க கிட்ட பொன் உடைமைகளை வெள்ளி ஆபரணங்களை எல்லாம் கடன் வாங்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். Read that please. Exodus 11:2. இப்பொழுது ஒவ்வொருவனும் அவனவன் அயலானிடத்திலும் ஒவ்வொருத்தியும் அவளவள் அயலானிடத்திலும்
வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்கு சொல் என்றார். In English it's not ketkumbadi, it's borrow. Listen to that. Speak now the ears of the people, and let every man borrow his neighbor, and every woman of her neighbor jewels of silver and jewels of gold. ஆங்கிலத்தில் கடன் வாங்கும்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. What does that mean? Borrow means I'll give it to you back later. அதாவது கடனாக வாங்குவது என்றால் நான் திருப்பி கொடுத்துறேன் அப்படினு வாங்குவது. So God is telling the Israelites to borrow the jewels, gold and silver jewels of the neighboring Egyptians, and says that means borrow means I'll give it back to you later. அதாவது தேவன் தங்களுடைய அயலகத்தாரான எகிப்தியரிடத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பொன்னுடைமைகளையும் வெள்ளியுடைமைகளையும் கடனாக வாங்கும்படி சொல்லுகிறார். அதாவது நான் உங்களுக்கு திரும்பி கொடுத்துறேன் அப்படினு சொல்லி வாங்கும்படி சொல்லுகிறார். But did they give it back? ஆனா திருப்பி கொடுத்தாங்களா? They took it and walked off. அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு எகிப்தை விட்டு வந்து விட்டார்கள். Is this not cheating? இது ஏமாற்று வேலை இல்லையா? Is not God cheating? இது ஆண்டவரே ஏமாற்றுகிறது போல் இல்லையா? But what is the justification in this? ஆனால் இதில் இருக்கிற நியாயம் என்ன? For 400 years the Israelites toiled and slogged for the Egyptians without salary. 400 ஆண்டு காலம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அரும்பாடுபட்டார்கள், கடுமையாக பிரயாசப்பட்டார்கள், எந்த கூலியும் இல்லாமலே. So what God did is waited for 400 years, and after that, when the time of the deliverance came, he gave them the salary for all 400 years at one time and said walk off. ஆண்டவர் 400 வருஷம் இதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா 400 வருஷம் கழிச்சு அவங்களுடைய விடுதலைக்கான நேரம் வந்தபோது இந்தாங்க 400 வருஷம் நீங்க பட்ட பிரயாசத்துக்கான சம்பளம் சொல்லி இந்த வெள்ளி உடைமைகள் பொன்னுடைமைகள் எல்லாம் அவர்களிடத்திலிருந்து வாங்கி அவர்களுக்கு கொடுத்தது போல எடுத்துட்டு போங்கன்னு சொன்னார். So this was not cheating, it was justice. எனவே இது ஏமாற்றுகிற வேலை அல்ல, இது நியாயம். But what happened after they took all those jewelry and went off? ஆனால் இந்த நகைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்கள் எகிப்தை விட்டு போன பிற்பாடு என்ன நடந்தது? At a particular point of time God said, give all your jewelry as offerings, I'm going to make the tabernacle. குறிப்பிட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு வேளை வந்தபோது ஆண்டவர் சொன்னார், உங்க கையில இருக்கிற எல்லா பொன் ஆபரணங்களையும் வெள்ளி ஆபரணங்களையும் என் கையில கொடுங்க, நான் இதை கொண்டு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்க போகிறேன். So what happened? The pain of Egypt, the slavery of Egypt, the tears of Egypt turned into the glory of the tabernacle. என்ன நடந்தது? எகிப்தின் வலி, எகிப்தின் வேதனை, எகிப்தினுடைய அந்த கடும் பாடுபட்டு பிரயாசப்படுகிற எகிப்தினுடைய அந்த கண்ணீர் இதெல்லாம் ஆசரிப்பு கூடாரத்திலே மகிமையாய் மாறினது. Dear brother, dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, you may be going through the valley of tears. நீங்கள் இப்பொழுது கண்ணீரின் பள்ளத்தாக்கின் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கலாம். There's no one to console you. உங்களை ஆற்ற யாருமே இல்லை. But this word is your consolation. ஆனால் இந்த வார்த்தை தான் உங்களுடைய ஆறுதல். Ask for the grace of God and carry your cross well. தேவனுடைய கிருபையை கேட்டு பெற்றுக்கொண்டு உங்களுடைய சிலுவையை நல்ல விதத்தில் சுமந்து கொண்டு போங்கள். When you enter into the portals of heaven very soon, நீங்கள் சீக்கிரத்திலே பரலோகத்தின் வாசல்களுக்குள் பிரவேசிக்கும் போது your cross is going to change into glory. உங்களுடைய சிலுவை மகிமையாய் மாற போகிறது. And you're going to shout a great hallelujah, and you're going to say thank you Lord for the cross. அப்பொழுது நீங்கள் ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லி ஆண்டவரே இந்த சிலுவையின் மகிமைக்காக உமக்கு நன்றி என்று சொல்வீர்கள். So don't look at the situation only on one side. எனவே ஒருதலை பட்சமாக சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம். Look at the other side of the cross. சிலுவையின் மறுபக்கத்தை பாருங்கள். Don't just look at it as a burden on your shoulders. Look at it as a source of income for glory. உங்களுடைய தோளின் மேல் ஒரு சுமையாக மாத்திரமே அதை நீங்கள் பார்க்க வேண்டாம். உங்கள் மகிமைக்கான ஒரு மூலதனமாக அதை பாருங்கள். Hallelujah. ஹalleluya. And finally, கடைசியாக the meditation of the cross. சிலுவையின் தியானம். If you turn to Leviticus chapter 6 லேவியராகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு நாம் கடந்து வந்தால் and read verses 10 and 11. 10-11 வசனங்களை வாசித்தால், ஆசாரியன் தன் சணல் நூல் அங்கியை தரித்து தன் சணல் நூல் ஜல்லடத்தை அறையில் போட்டுக்கொண்டு பலிபீடத்தின் மேல் அக்கினியில் எரிந்த சர்வாங்க தகன பலியின் சாம்பலை எடுத்து பலிபீடத்து பக்கத்தில் கொட்டி பின்பு தன் வஸ்திரங்களை கழற்றி வேறு வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு அந்த சாம்பலை பாளையத்துக்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொண்டு போய் கொட்டக்கடவன். The priest shall put on his linen garment, and his linen breeches shall he put upon his flesh, and take up the ashes which the fire is consumed with the burnt offering on the altar, and he shall put them beside the altar. And he shall put off his garments and put on the other garments, and carry forth the ashes without the camp unto a clean place. Many people call the book of Leviticus as the most boring book of the Bible. பலரும் இந்த லேவியராகமம் புத்தகத்தை வேதத்திலேயே மிகவும் சலிப்பூட்டும் ஒரு புத்தகம் என்று சொல்லுகிறார்கள். So many unwarranted boring details, no story.
எந்த கதையுமே இதில் இல்லை பிரதர். தேவையில்லாத சலிப்பூட்டக்கூடிய விவரங்கள் இதில் இருக்கிறது. But for me it is slowly becoming the second book of Song of Solomon. ஆனால் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இது இரண்டாவது உன்னத பாட்டின் புத்தகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. So in these two verses you read about the altar. இந்த ரெண்டு வசனங்களில் நீங்கள் பலிபீடத்தை குறித்து படிக்கிறீர்கள். The altar is a representation of the cross of Jesus. இந்த பலிபீடம் இயேசுவின் சிலுவைக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. Why? ஏன்? Because the altar is basically wood and the cross of Jesus was wood. ஏனென்றால் இந்த பலிபீடம் அடிப்படையில் மரத்தினால் செய்யப்பட்டது, இயேசுவின் சிலுவையும் மரத்தினால் செய்யப்பட்டது. Secondly, just as the animal is placed on the altar, Jesus was placed on the cross. இரண்டாவதாக இந்த பலிபீடத்தின் மேல் பலிமிருகம் வைக்கப்படுவது போல இயேசு சிலுவையிலே அவர் அறையப்பட்டார். Now what you read just now was about what is called the whole burnt offering. இப்பொழுது நீங்கள் வாசித்த இந்த வசனங்கள் சர்வாங்க தகன பலியை பற்றிய வசனங்கள். So what is written here in these two verses I'll explain here. இந்த ரெண்டு வசனங்களில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன். The whole burnt offering means the whole animal has to be burnt to ashes. சர்வாங்க தகன பலி என்று சொன்னால் அந்த மிருகம் முழுவதுமாக அது சாம்பலாக்கப்பட வேண்டும். Then the priest should take that ashes, அந்த ஆசாரியன் அதை தொடர்ந்து அந்த சாம்பலை எடுத்து he has to take it to a clean place. அதை ஒரு சுத்தமான இடத்துக்கு அவன் கொண்டு போக வேண்டும். But before taking it to a clean place, ஆனால் அந்த சுத்தமான இடத்துக்கு அதை கொண்டு போவதற்கு முன்னதாக he has to take that ashes and put it by the altar. அந்த சாம்பலை எடுத்து அவன் பலிபீடத்துக்கு பக்கத்திலே கொட்ட வேண்டும். Then he has to leave it there, go to his house, to his room, change his clothes, put on other clothes, and then come back and take those ashes again and then take it to a clean place. அந்த பலிபீடத்துக்கு பக்கத்தில் அந்த சாம்பலை கொட்டின பிற்பாடு அவன் திரும்பவும் தன் வீட்டுக்கு போய் தன் அறைக்குள்ளே போய் தான் உடுத்தி இருந்த சணல் அங்கி சணல் ஜல்லடத்தை எல்லாம் மாற்றி வேறு வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு மறுபடியும் வந்து இந்த சாம்பலை எடுத்து பாளையத்துக்கு புறமே ஒரு சுத்தமான இடத்தில் அதை கொண்டு போய் கொட்ட வேண்டுமா? Why didn't God just ask them to take the ashes directly from the altar to the clean place? Why that long drawn interim affair of putting it down beside the altar, then go and ask the priest to change clothes, then come back and then take it? There must be something behind it. ஏன் ஆண்டவர் நேரடியாக இந்த பலிபீடத்திலிருந்து சாம்பலை எடுத்து அதே வஸ்திரத்தோடு ஒரு சுத்தமான இடத்திலே பாளையத்துக்கு புறம்பே அதை கொட்டணும் அப்படின்னு சொல்லாம ஏன் ஆசாரியன் அதை பக்கத்திலே பலிபீடத்துக்கு பக்கத்திலே வைத்துவிட்டு போய் வஸ்திரங்களை மாற்றிவிட்டு வந்து திரும்பி அதை எடுத்து திரும்பி போய் பாளையத்துக்கு புறம்பே ஒரு சுத்தமான இடத்தில் அதை கொட்ட வேண்டும் என்று இவ்வளவு நீளமான ஒரு நடைமுறையை சொல்லிக் கொடுக்கிறாரு? ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? கண்டிப்பா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். The man who brought that sacrifice is standing there. அந்த பலி மிருகத்தை கொண்டு வந்த மனிதன் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். And he has to now stand alone with the ashes till the priest goes and changes his clothes and comes. இந்த ஆசாரியன் பலிபீடத்துக்கு பக்கத்தில் அந்த சாம்பலை கொட்டிவிட்டு போய் மாற்று வஸ்திரங்களை அணிந்து விட்டு வரும் வரைக்கும் இந்த மனிதன் இந்த சாம்பலுக்கு பக்கத்தில் தன்னந்தனியாய் நிற்கிறார். In those few minutes where that man is standing in front of the ashes is speaking to him. அந்த மனிதன் அந்த சாம்பலுக்கு முன்பாக நிற்கிற அந்த சில நிமிடங்களிலே தன்னந்தனியாக அந்த சாம்பலுக்கு முன்பாய் அவன் நிற்கும்போது அந்த சாம்பல் அவனை பார்த்து பேசுகிறது. The ashes is telling that man who offered this sacrifice, think. இந்த மிருகத்தை பலியாக கொண்டு வந்த அந்த மனிதனை பார்த்து இப்பொழுது அந்த சாம்பல் சொல்லுகிறது, நீ தியானி. Don't be in a hurry to throw me into that clean place. I'm here to make you think. என்னை அப்படியே அந்த சுத்தமான இடத்துல கொண்டு போய் அவசர கதியில கொட்டணும்னு யோசிக்காத. உனக்கு இந்த நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ தியானி. Just a little while ago I was alive, you brought me here. கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் நான் உயிருள்ள ஒரு மிருகமா இருந்தேன், நீ தான் என்னை இங்க கொண்டு வந்த. Now I have become ashes. இப்பொழுது நான் சாம்பல் ஆயிட்டேன். It is for your sin that I became ashes. உன் பாவத்தின் நிமித்தம் தான் நான் இப்படி சாம்பல் ஆயிருக்கேன். Think. யோசி. Before you take me there, think. நீ என்னை அங்க கொண்டு போறதுக்கு முன்னாடி யோசி. So this ashes is speaking to him. இந்த சாம்பல் அவனோடு பேசுகிறது. So what does this ashes speak about? இந்த சாம்பல் எதை குறிக்கிறது? It speaks about the meditation on the cross. இது சிலுவையை தியானிப்பதை குறிக்கிறது. Tomorrow we are going to see how this ashes becomes a vehicle
to take us also to the clean place. The clean place represents heaven. It represents New Jerusalem and Zion. பாளையத்துக்கு புறம்பே இருக்கிற அந்த சுத்தமான இடம் என்பது சீயோனையும் புதிய எருசலேமையும் பரலோகத்தை காட்டுகிறது. எப்படி இந்த சாம்பல் அந்த சுத்தமான இடத்துக்கு நம்மையும் கொண்டு போகக்கூடிய ஒரு வாகனமாக இருக்கிறது என்பதை கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு நாம் பார்ப்போம். The ashes represents the final words of Jesus on the cross. It is finished. A complete sacrifice. இந்த சாம்பல் என்பது ஒரு முழுமையான பலியை, சர்வாங்க தகன பலியை காட்டுகிறது. அது இயேசுவின் சிலுவை பலிக்கு நிழலாட்டமாக இருக்கிறது, அல்லது அவர் சிலுவையில் சொன்ன கடைசி வார்த்தை முடிந்தது என்பதற்கு நிழலாட்டமாக இருக்கிறது. This ashes, that is the complete sacrifice of Jesus, those words, it is finished, is now inviting me, saying, I want to take you to that clean place, so I'm waiting for you. You also become ashes and jump into me. இப்பொழுது இந்த சாம்பல் இந்த மனிதனோடு பேசுகிறது. நான் உன்னை என்னோடு கூட சேர்த்து இந்த சுத்தமான இடத்துக்கு கொண்டு போக விரும்புகிறேன். எனவே இயேசுவின் அந்த பூர்ணமான பலி நம்மை பார்த்து சொல்லுகிறது, நீயும் என்னோடு கூட நான் பரலோகத்தில் இருக்கிற அந்த இடத்துக்கு வரும்படியாக நீயும் சாம்பலாக மாறி என்னோடு சேர்ந்து கொள். So Jesus carried his cross and said it is finished and became ashes, so that we might carry our cross as well and become ashes, and our ashes should jump into his ashes and be taken to a clean place. இயேசு சிலுவையில் ஒரு பூர்ணமான பலியாக மாறி முடிந்தது என்று சொல்லி நமக்காக சாம்பலானார். அதற்கான நோக்கம் என்ன? நாமும் கூட இயேசுவோடு இணைந்து பூர்ணமான ஒரு பலியாய் மாறி நம்முடைய சிலுவையை சுமந்து நாமும் மரித்து நாமும் அந்த சாம்பலாக மாற்றப்பட்டு அவரோடு இணைந்து அந்த சுத்தமான இடத்துக்கு பரலோகத்துக்கு கொண்டு செல்லப்படும்படியாக. இப்பொழுது நம்முடைய கண்களை மூடுவோம். Now let's close our eyes. நானும் சாம்பலாய் மாற வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறோம்? How many of us want to become ashes? உங்களுடைய பேரை சொல்லி நீங்க சொல்லுங்க, நான் வேண்டாம். You tell your name and say, I don't want this person. சில நேரத்துல விபரீதமான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது, sometimes when contradictory situations take place in my life, எனக்குள்ள கோபம் எழும்பும்போது, when anger wells up from within me, அந்த பழைய ஆளுமை ஆகிய அந்த தேஜு எழும்பும்போது, when that old personality Teju rises up, என்னை கொல்ல வந்திருக்கிற இந்த நரகத்துக்கு என்னை அனுப்ப திட்டமிட்டு இருக்கிற இந்த பழைய மனுஷனுடைய கிரியைகள் வெளிப்படும்போது, when that work of the old man which is intended to take me to hell by killing me rises up, நான் அவனை பார்த்து என்ன சொல்லுவேன் தெரியுமா? you know what do I say looking at him? செத்து போ. Die. இயேசு நாமத்துல செத்து போ. In the name of Jesus, die. அந்த தேஜு வேண்டாம், அவன் உயிரோட இருக்க கூட, அவன் செத்து போணும். I don't want that Teju, he must not live, he must die. எத்தனை பேர் அப்படி விரும்புகிறோம்? How many of you desire like நான் வேண்டாம், எனக்கு இயேசு போதும். I don't want me, Jesus is enough for me. சிலுவையை சுமந்து நான் சாக வேண்டும், என்னுடைய நாயகர் இயேசு எனக்குள் பிழைத்தால் போதும் என்று எத்தனை பேர் சொல்லுகிறார்? I should continue to carry my cross and I must die. It is enough if my husband Jesus lives in me. அப்படி ஒப்புக்கொடுக்கிற கரங்களை உயர்த்துவோமாக. Those who surrender likewise, lift up your hands. உங்களுக்கு முன்பாக சாம்பலாய் உங்கள் நிமித்தம் மரித்து போன இயேசு நின்று கொண்டிருக்கிறார். Jesus who died for your sake is standing before you like that ash stood before that man. நரகத்துக்கு போக வேண்டிய உங்களை சுத்தமான இடத்திற்கு கொண்டு போக முடியா உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். You who are destined to hell to take you to that clean place heaven, he is standing before you. நான் வேண்டாம் ஆண்டவரே, Lord, I don't want me. செத்து போக ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. Lord, I surrender myself to die. நீர் எனக்குள் பிழைத்திருந்தால் போதும் ஆண்டவரே. Lord, it is enough if you live with me, within me. நீர் எனக்குள் புதிய மனிதனாய் வளரும் ஆண்டவரே. It is you who as the new man should grow in me. என்று ஒப்புக்கொடுக்க தைரியம் உள்ளவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். Those who have that boldness to surrender likewise, lift up your hands. உங்களை நோக்கி ஒரு அபிஷேகம் வந்து கொண்டிருக்கிறது. An anointing is coming towards you. உங்களுடைய சுயம் சாம்பலாய் மாற போகிறது. Your self is going to be burnt and turned to ashes. இந்த அபிஷேகத்தில் கிருபை பெருக போகிறது. In this anointing, grace is going to abound. உன்னையே நீ நேசித்துக் கொண்டிருந்தாய். You were loving your own self. இப்பொழுது நான் வேண்டாம் என்று உதடு அல்ல உள்ளம் சொல்லுகிறது. Now not just your tongue, your lips, your heart is saying, I don't want me. உன்னை சாம்பலாய் மாற்ற ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். The Holy Spirit is moving to turn you into ashes. அந்த இயேசுவாகிய சாம்பலுக்குள் உன்னை கொண்டு போய் பிரவேசிக்க வைத்து உன்னை சுத்தமுள்ள இடத்திற்கு அவர் கொண்டு போவார். He will take you into Jesus who is the ash, and he will join you to Jesus and take you to that clean place. இந்த கூட்டம் முடிந்த பிறகு, after this meeting is over, இதுவரைக்கும் வேண்டாம் என்று இறக்கி வைத்த சிலுவை நீ தோளின் மேல் எடுக்க போகிறாய். there's a cross which you denied so far,
you are going to take it up upon your shoulders once again. எனக்கு நான் வேண்டாம், எனக்கு இயேசு வேண்டும். I don't want me, I want Jesus. நீங்க ஒப்புக்கொடுங்க, இப்பொழுது ஆவியானவர் அசைவாட போகிறார். You surrender, the Spirit of the Lord is going to move now. இது தத்துவம் அல்ல, இது சத்தியம். This is not philosophy, this is the truth. நீ இதை ஏற்றுக்கொண்டு ஆமென் என்று சொல்லி வீட்டுக்கு போ, உன்னுடைய சிலுவை மகிமையாய் மாற போகிறது. You accept this, say amen and go to house receiving an anointing. Your cross is going to turn into glory. நீ மனப்பூர்வமாய் சிலுவை சுமக்க நீ ஒப்புக்கொடு. Surrender yourself to bear your cross willingly. உன் விபரீதமான சூழ்நிலை, நீ வேண்டாம் என்று சொன்ன சோதனை தேவ பலத்தை வெளிப்படுத்த போகிறது. That contradictory situation, that situation which you disliked is going to become, that pain is going to become the glory of cross. உங்களுக்குள் ஏற்கனவே அபிஷேகம் நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. Already the anointing, the fire is burning within you. கர்த்தருடைய வார்த்தை இந்த நெருப்புக்குள் விறகாய் போடப்படுகிறது. And in that fire the word of God is being added as wood. உன் ஜன்ம பாவம் எப்படி உன்னுடைய உள்ளான மனுஷனுக்குள்ள பரவி இருக்கிறதோ, Like this nature of sin has pervaded your inner man, இந்த நெருப்பு உனக்குள் பரவ போகிறது. this fire is also going to pervade you. எங்கே உனக்கு பாரமா இருக்கிறது? What is your burden? எங்கே உனக்கு கஷ்டம் இருக்கிறது? Where do you feel இந்த difficult? நெருப்பு அந்த இடத்தில் பிரவேசிக்க போகிறது. This fire is going to enter into that area. எங்கே நீ சோகமா இருந்தாயோ அங்கே நீ தேவனுடைய மகிமையை காண போகிறாய். Where you were sorrowful, you are going to see God's glory there. 2 நிமிடம் ஆவியானவர் ஆட்கொள்ளட்டும். 2 minutes, let the Holy Spirit take control. மங்கா ஷபகதினா மங்கரா சபாலா பக்தினா மங்கரமா ஷப்பரமால் யக்ரமா சந்திரிதரா மௌஷமா உர்ரௌஷமா கலமானியா சமானா துரா. Thank you, Jesus. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. உந்தை பெரிதையா, உந்தை பெரிதையா, உந்தை பெரிதையா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. ரமக்கலௌ ஷமனமா பெரிதையா, உந்தை பெரிதையா, என் மேல் உந்தை பெரிதையா. ரமா ஷமா ரமக்கரமா கலமா ஷபகலமனா. இயேசுவே, இரமா சங்கராபா நிமாகரா சமாலாபகரா திகரா ஷபாலமா. இயேசுவே, இந்த சிலுவையின் பாரத்தை சுமக்காமல் சோகமாய் வந்தாய். You came here as a sorrowful person, not bearing the burden of the cross. இந்த செய்தியை கேட்டு அபிஷேகத்தினால் சிங்கமாய் மாறி இருக்கிறாய். But having listened to this message, by the anointing you have become a lion. யோசிக்காதே, நீ உன்னுடைய சிலுவையை தைரியமாய் சிலுவையில் உன்னுடைய தோளில் சுமந்து நீ நட. Don't have a second thought, carry your cross on your. சிலுவையில் வெற்றி சிறப்பாய். You will join with him and you will spoil principalities and power, making a show of them openly, and you will triumph over them on the cross. நீயும் உன் நேசரும் சந்தோஷமாய் வாழலாம். You and your beloved can live joyfully forever. மரணமே உன் கூரங்கே. Oh death, where is thy stand? மரணமே உன் ஜெயம் எங்கே? Oh grave, where is thy victory? என்னை ரட்சித்தவர் பெரியவர். He that saved me is great. எனக்குள் வாசம் செய்கிறவர் பெரியவர். He that dwells in me is great. அலைந்தேன் பல நாள் உம்மையோ மரியா, மறந்தே தீர்ந்த துரோகியே. மறந்தே தீர்ந்த துரோகியே.
அன்பாலே என்னையும் அணைத்தீர் அன்பாலே, அணைத்தீர் அன்பாலே என்னையும் அணைத்தீர் அன்பா, அணைத்தீர் அன்பாலே, அணைத்தீர் அன்பாலே அப்பா